ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த 2 hours கிளாஸில் வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, பேசிக் டு ப்ரைடல் லெவல் மெஹந்தி லேர்ன் பண்ணுறது தான் எடுக்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் உங்களுக்கு ஒரு லைனே போட தெரியாது அப்படிங்கிறவங்க கொண்டு நீங்கள் ஒரு ப்ரைடல் மெஹந்தி போடுற வரையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும், நான் எப்படியெல்லாம் போடுறேன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஸோ இந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைன் டிசைன் தான் போட போகிறோம். இப்போ ஒரு ட்ராயிங்காக எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு லைன் தான் போடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் டிசைன் வந்து போட ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் மெஹந்திலையுமே ஃபஸ்ட்டு டிசைன் வந்து நம்ம லைன் தான் போட போகிறோம். ஸோ அது எப்படி போடணும், இப்போ நீங்கள் புதுசாக வாரீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் வந்து A4 ஷீட்டில் போட்டு பாருங்கள். A4 ஷீட்டில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதுக்குன்னு நோட் இருக்குது, ட்ராயிங் நோட் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த நோட் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதில் பேப்பர் எல்லாம் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னாடி போடுற மெஹந்தி வந்து பின்னாடி ஷீட்டில் வந்து படக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிளாஸில் நான் லைன்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைடலுக்கு நீங்கள் எப்படி போடணும் அது வரைக்கும் ஃபுல் டாபிக், பேசிக் டாபிக் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் ப்ரைடல் வரையும் நீங்கள் போடுறதுக்கு. ஸோ இதில் வந்து ஃபிகர் ஒர்க்ஸ் மட்டும் வராது, ஏன்னா அது ப்ரோ லெவலுங்கிறனால ஸோ அது வராது. இதெல்லாமே எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 5 hours மேலேயாச்சும் ஆகும். ஸோ நம்ம இந்த 2 hours வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருப்பீங்க, சில பேருக்கு பேசிக் தெரியும். ஸோ அது எப்படி வந்து நம்ம பிஸ்னஸாக பண்ணலாம், ப்ரைடல் வரையும் போடலாம் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இந்த கிளாஸில் எடுக்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் வந்து நம்ம லைன் தான் போட போகிறோம். ஸோ லைன் எப்படி போடணுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மெஹந்தி வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டாக பழகுறீங்க அப்படின்னா நம்ம வந்து கடையில் தான் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க. இப்போது நம்ம மெஹந்தியை பிடிக்கிறது இந்த 2 கை இருக்குல்ல, ஸோ இந்த 2 கை தான் பிடிக்கணும், இங்கேருந்து பிடிக்கணும். இப்போ இங்கேருந்து பிடிச்சிட்டு இதை நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி போட்டிங்கன்னா ஒரு லைன் வரும். பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு லைன் வரும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த லைன்லேயே நம்ம ஸ்ட்ரைட் லைன், வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல் அந்த மாதிரி போடுங்க. ஸோ ஒரு லைன் வந்து இப்படி போடுறீங்களா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஃபுல்லுமே நீங்கள் லைன் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வேறு எந்த டிசைனுமே ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. நம்ம பேசிக்கில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். ஸோ இந்த மாதிரி தான் லைன் போடணும், தவிர இந்த மாதிரி விட்டு இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி நம்ம லைன் போடக்கூடாது. இப்போ நீங்கள் நல்லா வந்து இங்கே மெஹந்தியை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி போட்டாலே உங்களுக்கு நல்லா வரும். நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி போடும் போதே நமக்கு நல்லா வரும். அதுக்கப்புறம் நம்ம மெஹந்தி போடுறோம் அது அப்படின்னா நம்மளுக்கு பேப்பரில் டச் பண்ணி இப்படி இழுக்கக்கூடாது. இப்படி நீங்கள் பேப்பரில் டச் பண்ணாமல் இப்படி போடணும் மெஹந்தியை. அப்போ தான் அது வந்து பெர்ஃபெக்டாக வரும். ஸோ ஒரு லைன் போடுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்போ கரெக்டாக வருதோ அது வரையும் போட்டுகிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுகிட்டே இருங்க. இதுலேயுமே நம்ம லைன்ஸ்லேயே வந்து ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன் சொல்லி பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக போட்டு பாருங்கள் மெஹந்தியில். நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் லைன்னா நமக்கு இதுதான் ஹரிசாண்டல் லைன். ஒரு பெரிய பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸ் ஃபுல்லுமே நீங்கள் ஹரிசாண்டல் லைன் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இது வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கல் லைனுங்கிறது இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும், இதுதான் வெர்டிக்கல் லைன். நெக்ஸ்ட்டு வந்து ரைட் ஸ்டாண்டிங் லைன் சொல்லுவாங்க. இந்த சைடு நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும். ஸோ அதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட்னால் நமக்கு இப்படி போகும். ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெஹந்தியில் வந்து நீங்கள் லைன் வந்து பெர்ஃபெக்டாக போட்டால் தான் நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு எல்லாமே நீங்கள் போக முடியும். அதனால் நீங்கள் லைனையே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் மெஹந்தி பழகுறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து லைனை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு டிசைன் எல்லாமே உங்களுக்கு வரும். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வராது. அதனால் நீங்கள் வந்து லைனை வந்து நல்லா பெர்ஃபெக்டாக போட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த டிசைன் தான்.
இப்போது லைன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து மெஹந்தியில் என்ன டிசைன் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹம்ஸ் தான் ரொம்பவே முக்கியம். நான் போடுறேன், அந்த டிசைனை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், வேறு எதுவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நான் போடுற டிசைனை மட்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே நீங்கள் ஈஸியாக வந்து நீங்களுமே ஆர்டிஸ்ட் ஆயிடலாம். ஸோ இப்போ லைன் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டாபிக் இதுதான். இதையே நீங்கள் நீட்டாக போடணும். இப்படி லைன் போட்டு அவ்வளோதான். இந்த லைனையே நீங்கள் ஃபுல் பேஜு வரையும் ஃபுல்லாக போடுங்க. அப்போ தான் நம்ம லேர்ன் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு லைன் தான் ரொம்பவே முக்கியம். அதனால் ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம லைன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மெஹந்தி நான் ஸ்டார்ட் பண்ணோன்னா அதுக்கு முக்கியமாக லைன் ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் ஹம்ஸ் நமக்கு ரொம்பவே முக்கியம். ஹம்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு லைன் போட்டுக்கிறோம். ஸோ இன்னொரு விஷயம், லைன் போடுறோம் அப்படின்னா இது வந்து நார்மல் லைன். இப்போ நம்ம டபுள் லைன் எப்படி போடுறது, திக் லைன் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு லைன் போட்டோன்னா இதுக்கு கீழே இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே அப்படியே நம்ம இப்படி ஷேடோ நல்லா டார்க்காக இது பண்ணிங்க அப்படின்னா ஒரே லைன்லேயே வந்துடும் நமக்கு திக் லைன். ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே குட்டியாக இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. இந்த ஸ்பேஸ் இருக்கா, இதில் நம்ம நல்லா மெஹந்தியை வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ ப்ரெஸ் பண்ணி ஒரே லைன் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், நமக்கு திக் லைன் வந்துருச்சு. இந்த திக் லைன் எல்லாமே நம்ம பார்டர் டிசைனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். திக் லைனுக்கு கீழே ஒரு லைன் போட்டு அதுக்கு கீழே இன்னொரு லைன் போட்டு ஹம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இந்த திக் லைனுமே ரொம்ப முக்கியம். ஸோ அது நான் வந்து லேட்டாக தான் அந்த லைன் டிசைன் கூட சொல்ல முடியல, அதனால தான் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இவ்வளோதான் திக் லைன். இந்த லைன் கூட நீங்கள் லைன் ஒரு பேஜ் போடுறீங்களா, அதில் நெக்ஸ்ட்டு பேஜ் நெக்ஸ்ட்டு ஆஃபில் வந்து நீங்கள் திக் லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெண்டுமே முக்கியம் தான் லைனில். ஸோ அவ்வளோதான். இந்த திக் லைனுக்கு மேலேயும் ஒரு தின் லைன் வரும், கீழேயும் தின் லைன் வரும். இந்த டிசைன் இந்த மாதிரி வரும். ஸோ இதையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே யூ ஷேப் இருக்குல்ல, நமக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக சொல்ல போகணுன்னா யூவை வந்து இப்படி போடணும், அந்த லைன் மேலேயே ஒட்டி ஒட்டி. இதுதான் வந்து ஹம்ஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் கிளாஸ் ஃபுல்லுமே பார்த்தாலே தெரியும், நம்ம மேக்ஸிமம் இந்த லைனு ஹம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மெஹந்தியில் எல்லா இடத்துலையுமே இது ரெண்டு தான் ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஹம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, மறுபடியும் பாருங்கள். ஒரு லைன் போட்டு அது மேலே இந்த யூ மாதிரி போட போகிறோம் ஹம்ஸு. அதுதான் வந்து இந்த டிசைன். நெக்ஸ்ட்டு வந்து இப்படி இந்த லைன் நான் போடுறேன் பாருங்கள். இது நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது, நான் உங்களுக்கு சொல்லித்தரதுக்காண்டி போடுறேன். இந்த ஹம்ஸ் போடுறோம்ல, அது வந்து கீழே வந்து ஈக்குவலாக இருக்கணும், அதுதான் வந்து ஹம்ஸு. ஸோ ஒரு லைன் போட்டுட்டு யூ மாதிரி போட போகிறீங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், இவ்வளோதான், இந்த யூவாக இருக்கா, இதான் வந்து ஹம்ஸு. ஃபஸ்ட்டு இதை நம்ம லைன் போட்டுட்டு தான் போடுவோம், அப்போ தான் வந்து கரெக்டாக வருங்கனால இவ்வளோ தான். நீங்கள் ஒரு பேஜ் ஃபுல்லுமே லைன் போடுங்க, நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஃபுல்லுமே ஹம்ஸாக ட்ரா பண்ணுங்கள். ஹம்ஸ்லேயே வந்து நான் காமிக்கேன். இது வந்து நான் 1 சென்டிமீட்டர் ஹம்ஸ் போடுறேன். ஒன் சென்டிமீட்டர் ஹம்ஸு. அதுக்கடுத்து வந்து 2 சென்டிமீட்டர் போடலாமா, 2 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் ஆஃப் போடலாமா, அதை மேலே போட்டிருக்கோம்ல அதுலேருந்து கொஞ்சம் குட்டியாக வரணும், அதுதான் 1/2 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் வந்து 1/2 சென்டிமீட்டர், 0.5. ஸோ நம்ம இப்போ இதிலேருந்து குட்டியாக போடணுன்னாலும் போடலாம், போட்டு பார்ப்போம்.
ஸோ இந்த மாதிரி தான் வரும். இது வந்து நம்ம 2.5 ஓகேவா? ஏன்னா அந்த ஆஃபுக்கும் அந்த நடுவில் இருக்குல்ல அதுதான் போட்டிருக்கோம். ஹம்ஸ்லேயே நம்ம இப்படி போடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு ஹம்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா இதுக்கு மேலேயுமே நம்ம ஹம்ஸ் போடுவோம். பாருங்கள், ஒவ்வொரு டிசைனுக்குமே நீங்கள் ஒவ்வொரு மெஹந்தி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஹம்ஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு மேலேயுமே நம்ம ஹம்ஸ் போட்டிருப்போம் நிறையா டிசைனில். ஏன்னா ஹம்ஸ்லேயே வந்து இவ்வளோ இருக்குது. ஹம்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஹம்ஸும் இந்த லைனை வச்சு தான் ஒரு ஃபுல் மெஹந்தியுமே நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாமா? நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து நான் டாட் டிசைன் தான் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து டாட் தான் பார்க்குறேன். ஸோ இந்த டாட்லேயே நம்மளுக்கு வந்து பிக்காக போடுற டாட் இருக்குது. அப்போ இதை விட குட்டியாக போடுறது, நெக்ஸ்ட்டு இதை விட குட்டியாக போடுறது, இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டாட்டை வச்சு ஹார்ட்டுமே போடலாம். இப்படி டாட் வச்சுக்கோங்க, இப்படி ஒரு லைன் போடுங்க. இது வந்து நம்ம ட்ராப்ஸு வெயின் சொல்லுவோம். ஸோ வெயின் டிசைன் தான் இது. வெயின் டிசைனை நம்ம டாட் வச்சு தானே வெயின் டிசைன் போடணும். நெக்ஸ்ட் டாபிக் நான் வந்து வெயின் தான் நடத்த போகிறேன். ஸோ இந்த டாட்லேயே இப்படி ஹார்ட் வரும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது நல்லா வரும். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் வந்துடும். ஸோ இது மூணுமே நல்லா. ஃபஸ்ட்டு டாபிக் வந்து இது 3. ஃபஸ்ட்டு நீங்கள் லைன் போடுங்க, நெக்ஸ்ட்டு ஹம்ஸ் போடுங்க, நெக்ஸ்ட்டு டாட் போடுங்க. ஒரு பேஜ் ஃபுல்லுமே நீங்கள் லைன் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து 1 பேஜ் ஃபுல்லுமே நீங்கள் ஹம்ஸ் ட்ராப் பண்ணி பாருங்கள். நிறையா ட்ராப் பண்ண தான் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் A4 ஷீட்டில் ட்ராப் பண்ணுங்கள். அது தப்பாக இருந்தது அப்படின்னா மறுபடியும் ட்ராப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்போ கரெக்டாக வருதோ அப்போ நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ட்ராயிங் நோட்டு போட்டுக்கோங்க மெஹந்திக்குன்னு, அதில் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ இது 3மே நீங்கள் நல்லா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெயின் டிசைன் தான் போட போகிறோம். வெயின் டிசைன்லேயே நிறையா மாடல் இருக்குது. நான் போடுறேன், அதை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ வெயின் டிசைன் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுலேருந்து ஒரு டாட் வரும். அந்த டாட்லேருந்து நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுவோம். இதுதான் உங்களுக்கு கிளியராக தெரியுதா? ஸோ இதுதான் வந்து வெயின் டிசைன். ஒன்றும் இல்லை, ஒரு லைன் போட போகிறோம். அதுலேருந்து பெரிய டாட் வச்சுட்டு அப்படியே அந்த நல்லா ப்ரெஸ் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட போகிறோம். லைன் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு லைட்டாக அப்படியே பண்ணி விடுங்க. அவ்வளோதான், இதுதான் வந்து வெயின் டிசைன். இப்போது நான் இதில் வந்து ஒவ்வொரு வெயின் இருக்குது. ஸோ மொத்தம் வந்து 10 வெயினுக்கு மேலே இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஒரு 5 வெயின் எப்படின்னு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதிலேருந்து ஒரு லைன் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதுதான் வெயின். இப்போது இந்த லைன் ஃபுல்லுமே நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஒரு டிசைன் போடுறீங்க, லீஃப் டிசைன் போடுறோம் அப்படின்னா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்துல. அதனால தான் நம்ம வெயின் டிசைன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸ்டார்ட் அப் டிசைனில் வந்து இந்த நமக்கு லோட்டஸ் வரைஞ்சி வெயின் வரைவாங்க லீஃப் வரையும் போது. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு இது நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டாப்பிக்குமே நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்குன்னு ஒவ்வொரு பேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் நிறையா வரைய தான் நமக்கு வந்து நல்லா வரும். அதனால தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஆல்ரெடி நம்ம லைன் வரைஞ்சோம், அதுக்குன்னு ஒரு பேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பெர்ஃபெக்டாக ட்ராப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஹம்ஸ் ட்ராப் பண்ணால் ஹம்ஸுக்குன்னு ஒரு பேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா ட்ராப் பண்ணுங்கள். ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும் போது ஒரு பேஜ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ரெக்கார்ட் நோட்டில் ட்ரா பண்ணும் போது கூட ஆஃப் பேஜ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சிம்பிள் வெயின் சொல்லுவோம் இதை. நெக்ஸ்ட்டு இன்னொரு இது வெயினுங்கிறது நமக்கு இந்த லைன் போட்டு யூஸ் பண்ணணும். அதுதான் போட்டு இப்படி வர்றது தான் வெயின். இப்போது நம்ம வந்து டியர் ட்ராப்ஸ் வெயின் யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் இதே தான் நடத்துவேன். ஸோ அதனால் வந்து டியர் ட்ராப்ஸ் இப்படி இருக்கும். டியர் ட்ராப்ஸாக நம்மளுக்கு தண்ணி மேலேருந்து விழுந்தால் இப்படி தானே மழை விழுகும். அது வந்து இப்படி லைன் இப்படி ஒரு டாட் வந்து இப்படி கீழே வரும். ஸோ அதுதான் டியர் ட்ராப்ஸு. அது ஃபுல்லுமே நீங்கள் வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறீங்க.
ஸோ அவ்வளோதான். இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் ஃபுல்லுமே இதில் வந்து இந்த சைடுமே நீங்கள் இது மேலே போட்ட டியர் ட்ராப்ஸே கீழேயுமே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லீஃபி வெயின். லீஃபிங்னா நம்ம லீஃப் இப்படி இருக்கும்ல வளைஞ்சு. ஸோ அதுக்கு இந்த மாதிரி லைன் போட்டு இதில் நம்ம மேலே வரைஞ்சோம்ல டியர் ட்ராப்ஸ் அது ட்ராப் பண்ண போகிறோம். ஃபுல் இடத்துலையுமே இந்த மாதிரி ட்ராப் பண்ணணும். மேலே கீழே அந்த பள்ளம் எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா போட்டு வச்சுக்கோங்க. கரெக்டாக போடுங்க. நான் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்களும் இப்படியே போடக்கூடாது. நம்மளுக்கு வந்து வெயின் எப்படி இருக்கும், இந்த லைன் போட்டு டாட் வச்சு இப்படி வரும். இதுதான் வெயின். ஸோ இந்த மாதிரி தான் பெர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த சைடுமே நீங்கள் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வேவி வெயின். ஒவ்வொரு கிளாஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லா டிசைனுமே தெரியும். வேவ் மாதிரி வருதா? ஸோ அதுதான். இப்போ வந்து நம்ம இந்த குழி மாதிரி இருக்குல்ல, இங்கே தான் நம்ம வந்து வெயின் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். சென்டரில் இருக்கிறதுக்கு இப்படி ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சுது. இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் நிறையா வெயின் இருக்குது. நீங்கள் வந்து பேசிக்காக பழகணும் அப்படின்னா இது வந்து இந்த டிசைன் எல்லாமே ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நீங்கள் போட்டாலே நெக்ஸ்ட் நம்ம என்ன டிசைன் வெயினில் கொடுத்தாலுமே நம்ம பெர்ஃபெக்டாக போட்டுருவோம். வெயினுங்கிறது நம்மளுக்கு இப்படி ஒரு லைன் வந்து அதில் டிசைன் போடுறது தான் வெயின். அதில் வந்து நம்ம வந்து பாருங்கள், இந்த மாதிரி டிசைனு, இந்த மாதிரி டிசைனு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசைன் வந்து இந்த லைனில் போடுறோம் அப்படின்னா இதை தான் வந்து நம்ம வெயின் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டிசைன் எல்லாம் நீங்கள் பழகுனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாமே பேசிக். இன்னும் பேசிக்கில் நிறையா விஷயம் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே பேசிக்கான விஷயம். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டியர் ட்ராப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது ஆல்ரெடி நம்ம வந்து போன இதிலே பார்த்தோம், வெயின் டிசைன்லேயே. ஸோ இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லித்தரேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து டியர் ட்ராப்ஸுங்கிறது இந்த மேலே லைட்டாக ஒரு டாட் வச்சுக்கோங்க. வீடியோ கிளியராக தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுட்டு அதுலேருந்து இங்கே லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி வருதா? இதுதான் வந்து டியர் ட்ராப்ஸ். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு டாட் வச்சு அதுலேருந்து இப்படி வரணும். ஸோ இதுதான் வந்து டியர் ட்ராப்ஸ். போன வீடியோலேயே நம்ம இதில் வந்து வெயின் போட்டு டியர் ட்ராப்ஸ் போட்டோம். வெயினுங்கிறது உங்களுக்கு இப்படி இருக்கணும்னு சொன்னேன். ஸோ அதிலே வேவி வெயின். அதுக்கு மேலே நம்ம இப்படி போடுறது தான் வெயின்னு நான் சொன்னேன். டியர் ட்ராப்ஸுங்கிறது உங்களுக்கு ஒரு டாட் வச்சு போடுறது தான் டியர் ட்ராப்ஸ்ன்னு சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? இப்போ வந்து நம்ம சர்க்கிள் போட போகிறோம். ஸோ நான் எல்லாமே ப்ரீஃபாக சொன்னேன் அப்படின்னா வீடியோவுக்கு 2 மணி நேரம் பத்தாது மெஹந்தி கிளாஸ்க்கு. ஸோ பேசிக் டு அட்வான்ஸ் லெவலுக்கே கண்டிப்பாக வந்து 2 மணி நேரம் பத்தாது. ஃபுல்லாக சொல்லித்தரணும் அப்படின்னா ஒரு 5 hours ஆச்சும் ஆகும். 5 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆகும். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறதுக்கோ இதுதான் இப்படி தான் போடணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி எல்லாமே போடுறேன். இது எல்லாமே நான் சொல்கிறத வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சர்க்கிளுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு மூடி வச்சு கூட போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இல்லை எனக்கு சர்க்கிள் போட தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். டாட் வச்சு கூட போடலாம். ஸோ இந்த மாதிரி 4 டைப்பில் டாட் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம சர்க்கிளில் நம்ம நிறையா டிசைன் போடுவோம். ஸோ அதில் நான் வந்து உங்களுக்கு ஒரு டிசைன் போட்டு காமிக்கிறேன். ஸோ சர்க்கிள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறீங்கன்னா பேங்கிள் இருக்குல்ல அதை வச்சு கூட போடுங்க. இப்படி சும்மா ஏனோ தானோன்னு போடுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேங்கிள் அந்த மாதிரி வச்சு கூட போடலாம். ஸோ இந்த பேங்கிள்லையே நமக்கு இதில் வந்து ஃபுல் பண்ணுற டிசைனும் இருக்குது. இல்லை நார்மலாக நம்ம வந்து கலர் பண்ணுவோம்ல, ஸோ அதுவுமே இருக்குது. ஃபில்லிங் டிசைனும் இருக்குது. நான் இப்போ வந்து உங்களுக்கு 2 டிசைனுமே நான் போட்டு காமிக்கிறேன்.
இப்போது நான் இது வந்து ஃபில்லிங் டிசைன் கொடுக்கேன். ஸோ ஏதாவது ஒரு ஃப்ளவர் போட்டுக்கோங்க. நான் இதில் வந்து ரோஸ் தான் ட்ரா பண்ணுறேன். இப்போது இதில் ஃபுல்லுமே நீங்கள் ரோஸ் ட்ரா பண்ணிவிட்டு கூடால கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு ட்ரா பண்ணணும். நான் ட்ரா பண்ணுறத பாருங்கள், அதே மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் இங்கே விட்டேன்னா இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த சர்க்கிள் போட்டுக்கோங்க. எல்லா டிசைனுக்கும் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் சர்க்கிள் போடுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி மெஹந்தி ஏதாவது ஃபோட்டோ போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ரோஸு இல்லைனா லோட்டஸ் அந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் போடுறாங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த சர்க்கிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க மேக்ஸிமம். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்பேஸை வந்து இதாக்கிறதா. ஸோ அதனால் அந்த டிசைனுமே நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி நம்ம வந்து சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த லீஃப், இது வந்து லீஃப் டிசைன். ஸோ இந்த டிசைனுமே போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் யூனிக்காக லுக்காக இருக்கும் அதனால. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பேஸ் இங்கே இருக்குது. நீங்கள் இதில் எல்லாமே ரோஸ் ட்ரா பண்ணாலும் ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த ரோஸ் எப்படி சில பேருக்கு ட்ரா பண்ணணும்னு தெரியாது. ஸோ ரோஸ் டாபிக் வந்து இதுக்கு அடுத்து தான் வரும். நான் அப்போ வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, ஸ்பைரல் போட போகிறோம். ஸ்பைரலுங்கிற டாபிக் கூட இதுக்கு அடுத்து தான் வரும், சர்க்கிள்க்கு அடுத்து. ஸோ இதான் ஸ்பைரல், ஒரு சர்க்கிள் மாதிரி போடுவோம்ல, அதுதான் ஸ்பைரல். அதில் சும்மா நம்ம லைன் வச்சு அப்படியே அந்த லைனே கிராஸாக போட போகிறோம். இவ்வளோ தான். ஸோ இதில் அது மேலே மறுபடியும் ஒரு அவுட்லைன் கொடுத்துருங்க. இவ்வளோ தான். இது ஃபுல்லுமே இது கொடுக்க போகிறோம். அதுக்குன்னு நீங்கள் இந்த சர்க்கிள் ஃபுல்லுமே ரோஸ் கொடுக்கணும்னு கிடையாது. இங்கே ஸ்பேஸ் இருக்குல்ல, இங்கே வந்து எந்த ட்ராயிங் போட்டாலுமே லாஸ்ட்டாக ஒரு ஃப்ளவர் டிசைனாக இருக்கட்டும், ஒரு ஃபிகர் டிசைனாக இருக்கணும், எந்த ஒரு நல்ல பெரிய டிசைனாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக அவுட்லைன் கொடுக்கணும். இதுக்கு மேலேயே இப்படி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டிங்களா? இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கா, இங்கே ஃபுல்லுமே நம்ம ஷேடோ கொடுத்துடணும். இதான் வந்து ஃபில்லிங் டிசைன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபில்லிங் டிசைன் ஃபுல்லுமே ஃபில் பண்ணிடணும். இதுதான் ஃபில்லிங் டிசைன். ஸோ நான் இப்போ இதை உங்களுக்கு கொடுத்து காமிக்கேன். அதுக்கடுத்து நீங்களே இதிலே நிறையா டிசைன் போடலாம். நம்ம ஒரு ஃபோட்டோ நீங்கள் வந்து பின்ட்ரெஸ்ட்னு ஆப் இருக்குல்ல, அதில் வந்து இப்போ இந்த பார்டர் டிசைன், சர்க்கிள் டிசைன், மெஹந்தின்னு போட்டால் வரும். இந்த டிசைன் எப்படி போடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்களாகவே நிறையா டிசைன் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அவுட்லைன் இதுக்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது ஃபுல்லுமே ஷேட் பண்ணணும். ஏன்னா அது அவுட்லைன் கொடுக்காமல் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த டிசைன் வந்து ஸ்பாயில் ஆகிடும். நம்ம சும்மா நேனோ தானோன்னு கலர் கொடுக்குறோம்ல, அப்போ வந்து அந்த டிசைன் எல்லாம் ஸ்பாயில். இந்த சர்க்கிளுக்குமே நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து மற்றதுக்கு எல்லாமே கலர் கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக எல்லா டிசைனுக்குமே அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து மெஹந்தி போட கற்றுக்கோங்க. அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் இதுக்கு எல்லாமே கலர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்கோ அங்கே எல்லாமே இதுக்குமே அவுட்லைன், எல்லாத்துக்குமே அவுட்லைன் கொடுங்க. அப்போ தான் அந்த டிசைன் வந்து நமக்கு நல்லா தெரியும். சர்க்கிள் டிசைனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபில்லிங் டிசைனுக்குனாலே நம்ம அவுட்லைன் கொடுத்து தான் போடணும். ஸோ இந்த மாதிரி போட்டாச்சா, நெக்ஸ்ட்டு நான் சர்க்கிள்லையே இன்னும் வந்து நம்ம ட்ரா பண்ணுறது, இந்த மாதிரி கலர் கொடுக்காம ஃபில்லிங் டிசைன் கொடுக்காம ட்ரா பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு விஷயம், லைன் நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு சர்க்கிள் போடுறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கிண்ணம் அந்த மாதிரி இருக்கும்ல மூடி, அதை வச்சு போடுங்க. பென்சில்ட்டு லைன் போட்டுட்டு டாட்டாக வச்சு நெக்ஸ்ட் அதுக்கு மேலேயே மெஹந்தி போடுங்க. ஏன்னா நீங்கள் அதை பாக்ஸை வச்சுட்டே மெஹந்தி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு இதாகும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சர்க்கிள்லையே ஃபில்லிங்ஸ் டிசைன் பார்த்துட்டோம். இது ஃபுல்லுமே நம்ம ஃபில் பண்ணி தான் இருக்குது. இது ஃபில்லிங் டிசைன்.
இப்போ ஒரு நார்மலான டிசைன் எப்படி ட்ராப் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போமா? நார்மலாக இப்போ இந்த சர்க்கிள் ஃபுல்லுமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ராயிங் தான் பண்ண போகிறேன், ட்ரா பண்ண போகிறேன் மெஹந்தியை வச்சு, அவ்வளோதான். ஸோ நார்மலாக எந்த டிசைன் தெரியுதோ எல்லா டிசைனும் ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் தானே, ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் டிசைன் போடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ரோ லெவல் அந்த மாதிரிலாம் முடிச்சிட்டிங்கன்னா இதுலேயே நம்ம கவு ட்ரா பண்ணலாம். கவு நல்லாயிருக்கும் ட்ரா பண்ணுற போது. ஸோ இந்த மாதிரி நீங்களாம் ஓனாக பேசிக்கில் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை இந்த சர்க்கிள் ஃபுல்லுமே நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லுமே இதில் வந்து நம்ம என்னப்போ டிசைன் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், இது ஃபுல்லுமே ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் டிசைன் நான் சொல்லித்தரேன். அது வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த டிசைன் வந்து நான் இது முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ சர்க்கிளில் வந்து நம்ம இந்த டிசைன் போடுவோம் மேக்ஸிமம். இது வந்து ஃபில்லிங் டிசைன், இது நார்மலாகவே போடுவோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி போடுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, அது போடுவோம். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிள் ஃபுல்லுமே ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். உங்களுக்கு அப்படி சொன்னால் போதும்ல, நீங்களாகவே ஃபில் பண்ணிக்கோங்க, ஏன்னா டைம் இல்லாதனால. நெக்ஸ்ட்டு சின்ன சர்க்கிளாக போடுறேன். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு ஸ்பைரல் மாதிரி ஒரு லைன் வந்து ஸ்பைரல், ஸோ இந்த மாதிரி போட்டு அதுலேருந்து இந்த மாதிரி போட்டு, ஸோ இந்த சர்க்கிள் ஃபுல்லுமே இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்து நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த டிசைன் நீங்கள் பெருசாக சர்க்கிள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இது இருக்குல்ல, இதில் வந்து இந்த மாதிரி லீஃப் எப்படி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லுமே போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டு ஃபுல்லு போடுங்க. இந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும் சர்க்கிளில். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைரல். ஸோ ஸ்பைரல் டிசைனுங்கிறது ஆல்ரெடி அப்போ தான் நான் சொன்னேன், பட் அது நான் வந்து கொஞ்சமாக சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போடுறோம்ல, அது வந்து இப்படி ரவுண்டாக சுற்றி வரும்ல, இதுதான் வந்து நம்ம ஸ்பைரல் டிசைன் சொல்லுவோம். இதுலையுமே நம்ம பெருசாகவும் போடுவோம், இந்த மாதிரி சிறுசாகவும் போடுவோம். அதை விட அப்படி நிறையா இது இருக்குது, ஓகேவா? இந்த ஸ்பைரல் போட்டு நம்ம இதுக்கு மேலே ஹம்ஸ் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸ்பைரல் போட்டு ஃபுல்லுமே என்ன பண்ணியிருக்கேன், ஹம்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃப்ளவர் டிசைனுக்கு இப்படி தான் போடுவோம். ஸ்பைரல் போட்டு இந்த மாதிரி ஹம்ஸ் ட்ரா பண்ணிடுவோம். அதனால் இந்த டிசைன் கொஞ்சம் முக்கியம். மெஹந்தியில் மேக்ஸிமம் எல்லாமே முக்கியம், பட் எல்லாமே பேசிக்காக வச்சு தான் வரும். ஏன்னா அந்த ஹம்ஸு ஸ்பைரல் இதை வச்சு தான் எல்லா டிசைனுமே வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வரும். இதுதான் வந்து ஸ்பைரல் டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேசிக் பிரைடல் ஃபில்டர் தான் போட போகிறோம். ஸோ அது எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன். பார்டர் டிசைன் போடுவோம். இதுக்கு அடுத்து தான் நமக்கு பார்டர் பெல்ட் டிசைன் எல்லாமே வரும். ஸோ ஆனால் இந்த ஃபில்டர் டிசைன் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ட்ராப் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் நிறையா பாக்ஸ் வந்து
பென்சில்ட்டு ஸ்கேல்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. இப்போது அதுக்குள்ளே தான் நம்ம டிசைன் ஃபுல்லுமே போட போகிறோம். இதுதான் ஃபில்டர் டிசைன் போகிறோம். இப்போ இது ஃபுல்லுமே நான் ஹம்ஸ் தான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், இந்த ஹம்ஸ்மே நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த ஹம்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிக்கிறேன். செகண்ட் வந்து நான் எப்படி ட்ரா பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம்ல, இந்த ஃபஸ்ட்டு ஹம்ஸ்க்கும் செகண்ட் ஸ்பைரலுக்கும், ஹம்ஸ் கிடையாது ஸ்பைரல் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்பைரலுக்கும் செகண்ட் ஸ்பைரலுக்கும் நடுவில் தான் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் இருந்து தான் நம்ம இங்கே வரணும். இப்படி தான் ட்ரா பண்ணணும். ஸோ ஊடால ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேயுமே நம்ம ஸ்பைரல் தான் குட்டியாக ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கணும் அந்த இடத்த ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பெரிய ஸ்பைரல். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்பேஸ் ஃபுல்லுமே ஃபில் பண்ணணும். கொஞ்சம் கூட நமக்கு வந்து எந்த இடத்துலையுமே ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஃபோட்டோ அதில் ஃபுல்லுமே ஃபில் பண்ணுறது தான் இந்த ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயே நமக்கு நிறையா இருக்குது. நான் வந்து ஒரு 3 டிசைன் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ பாக்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து பாக்ஸ் நான் பெருசாக போடல. நீங்கள் வந்து நான் போடுற பாக்ஸை வந்து நீங்கள் பெருசாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 3 பாக்ஸ் மட்டும் தான் நீங்கள் போடணும் கிடையாது. நீங்கள் இன்னும் நிறையா பாக்ஸ் போட்டு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். இப்போ வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன் வந்து நீங்கள் பேசிக்காக எப்படி வந்து மெஹந்தி இருக்கும், எப்படி இந்த டிசைன் எல்லாம் போடலாம், எப்படி நீங்களும் இதை ப்ரைடல் லெவல் வரையும் கொண்டு போகலாம், அந்த டிசைன் தான். இப்போ இந்த பாக்ஸ் போட்டு போடுறோம்ல, இதுலேயே வந்து இந்த ஒரு டிசைன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பைரல் ஹம்ஸ் போட்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே அதுதான் வரும். இப்போது நெக்ஸ்ட்டு பாக்ஸ் போட்டு ஒரு டாட் போட்டு நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இப்போது இதில் நான் இன்னொரு லைனு, இப்போ நான் இதில் வந்து ஹம்ஸ் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இப்போ மறுபடியும் ஒரு ஹம்ஸ் ட்ரா பண்ணுறேன். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன் இந்த லைன். ஸோ இப்போ இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கா, அப்போ என்ன பண்ணால் அதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் கொடுக்கும் போது கொஞ்சம் ஸ்பேஸ் இதாயிரும். அப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கணும். இப்போ அந்த நம்ம போட்டிருக்க அந்த டிசைன் வந்து நல்லா தெரியும், அதனால தான். இல்லை நம்ம சும்மா நார்மலாக கலர் கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த டிசைன் வந்து நமக்கு நல்லா தெரியாது. அதனால் டாட் போட்டிருக்கேன், லைன் போட்டிருக்கேன், ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி தான். ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்து ஒரு டிசைன் நல்லா வரும். இந்த டிசைன் எனக்கு நல்லா வரலையே என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. டெய்லி 5 மினிட்ஸ் அதுக்குன்னே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும் பெர்ஃபெக்டாக. இல்லை அப்படின்னா அது வர வாய்ப்பு இல்லை. ஸோ அவ்வளோதான். இந்த பாக்ஸ் ஃபுல்லுமே பெரிய பாக்ஸாக போட்டுக்கோங்க. இந்த ஒரு பாக்ஸ்குள்ளேயே நீங்கள் ஒரு 10-12 ட்ரா பண்ணுற அளவுக்கு இவ்வளோ தூரம் பாக்ஸ் போட்டால் மட்டும்தான் நீங்கள் அந்த டிசைனை நல்லா பெர்ஃபெக்டாக போட முடியும். நான் இந்த ஒரு டிசைனே உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சேன்னா அது 10 நிமிஷம் ஆயிடும். அப்போ மற்ற இருக்க டாப்பிக்கெல்லாம் நான் சொல்ல முடியாது. அதனால தான் நான் வந்து சொல்லலை. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இன்னொரு டிசைன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை லைன் போட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி லைன் டாட் டியர் ட்ராப்ஸ் போட்டோம்ல, பட் ஆனால் வந்து நம்ம கிராஸாக போடுறோம், அவ்வளோதான். இப்போ இதை வந்து இந்த மாதிரி போடுறோம், வளைவாக போடுவோம்ல, இந்த மாதிரி வளைவாக போடுறோம். மறுபடியும் இங்கே போடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போது இந்த பாக்ஸ் ஃபுல்லுமே நீங்கள் இந்த டிசைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டு இந்த பாக்ஸ் ஃபுல்லுமே நம்ம இப்போ என்ன பண்ணோம், ஃபில் பண்ணோம். நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி இந்த 3 பாக்ஸ் மட்டும் போடக்கூடாது, ஒரு 10 பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. எல்லாமே நமக்கு தெரிஞ்ச டிசைன் தான், முன்னாடி பார்த்தது தான். லைன் போட போகிறோம், ஹம்ஸ் போட போகிறோம்,
ஸ்பைரல் போட போகிறோம், அவ்வளோதான். அதை வச்சு தான் டிசைன் ஃபுல்லுமே இருக்க போகுது, தவிர மற்றது எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம வெயின் போட்டோம்ல, நான் உங்களுக்கு இங்கே ஒரு டிசைன் சொல்லித்தரேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி இங்கே ஒரு வெயின், ஆமாம், வெயின் டிசைன் இப்படி போட்டு வெயின் போட்டோம்ல, இப்படி போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இது ஃபுல்லுமே ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஹம்ஸ் போட்டு பாக்ஸ் ஃபுல்லுமே நீங்கள் இந்த மாதிரி தான் போடணும். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து டியர் ட்ராப்ஸ் வெயின். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிரிட்ஸ் டிசைன் தான் போட போகிறோம். நான் வந்து இதில் ஒரு 2 டாபிக் தான் நான் சொல்லி தருவேன். நெக்ஸ்ட்டு நீங்களாம் ஒரு 4-3 போட்டுக்கலாம். அப்படி ஒன்றுமே இல்லை. இந்த டிசைனு பாக்ஸ் போட்டு லைன் கிராஸாக போடுவோம்ல, ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸ் போட்டுட்டு இதுலேருந்து ஸோ இந்த மாதிரி வரும்ல, இதுதான் வந்து கிரிட்ஸு. இப்போது நம்ம இதுக்குள்ளே என்ன டிசைன் கொடுக்கோம், எவ்வளோ டிசைன் கொடுக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த டிசைனையுமே நமக்கு எடுத்து காட்டும். இப்போ இந்த டிசைன் போடுறோம் அப்படின்னா இதில் ஹம்ஸ் ட்ரா பண்ணி போடுவோம். இந்த மாதிரி ஹம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஹம்ஸ் எப்படி ட்ரா பண்ணால், இப்போ இந்த சைடு லைனுக்கெல்லாம் நம்ம இங்கிட்டு பார்த்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைடுக்கு கீழே பார்த்து ட்ரா பண்ணணும். நான் ட்ரா பண்ணுறத பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு டிசைன் எடுத்துறீங்க, எல்லாத்துக்குமே வந்து நான் 1 போட்டேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஹோம்ஒர்க்காக ஒரு 5 டிசைன் போடணும். ஏன்னா எல்லா டிசைன் வேறு ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம 10 நிமிஷம் வீடியோ தனியாக போடலாம். ஆனால் இப்போ இந்த 2 ஹவர்ஸ் கிளாஸில் எல்லா டிசைனையுமே வந்து நம்ம ஒரு 2 நிமிஷமாக தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த லைனுக்கு நம்ம இந்த சைடு ஹம்ஸ் போடுறோம் அப்படின்னா அது ஃபுல்லுமே இந்த சைடு தான் வரணும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த சைடுமே நம்ம இந்த மாதிரி ஹம்ஸ் இப்படி வரைஞ்சிக்கிறோம். ஸோ இது மேலே வரையக்கூடாது, இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போது இது உள்ளக்க வந்து நம்ம ஏதாச்சும் டிசைன் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வரைஞ்சோம்ல டியர் ட்ராப்ஸு, டாட் போட்டு ஒரு லைன் போடுவோமா, ஸோ அதை வந்து இப்படி சென்டரில் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி 2 சைடுமே லைன் போட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணுறது, இதை தான் வந்து நம்ம வந்து கிரிட்ஸுன்னு சொல்லுவோம். ஹம்ஸ் போட்டு ட்ரா பண்ணலாம். ஃபுல்லுமே இந்த மாதிரி ட்ரா பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு இதுலேயே நம்ம வந்து செக் டிசைனும் போடுவோம்ல, மேக்ஸிமம் கிரிட்ஸ் டிசைனும் செக்கும் ஒன்றா தான் வரும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு குட்டி குட்டியாக போடுங்க. இப்போ நான் இதில் குட்டி குட்டியாக தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடணும். ஃபுல்லுமே லைன் இந்த சைடுமே ஃபில் பண்ணிக்கிடுவோம், நம்ம அந்த சைடுமே நம்ம வந்து லைன் ஃபில் பண்ணிக்கிடுவோம். ஸோ இப்போ இந்த சைடு ஆப்போசிட் சைடு
ஸோ இந்த மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லுமே ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம டாட் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். நான் பாதி இதில் உங்களுக்கு டாட் வச்சு காமிக்கிறேன், இன்னொரு நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லைன் வந்து கரெக்டாக போடுங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் இப்படி லைன் வச்சாலும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இதுலேயே ஒரு சரி ஒரு சைடு வந்து இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கலாம். இப்போ அங்கே வந்து இந்த சைடு கொடுத்தீங்களா, ஸோ அதுக்கு நேராகவே கொடுக்கக்கூடாது, அடுத்து கீழே. இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா இங்கே கொடுக்கக்கூடாது, இந்த சைடு கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சமாச்சும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். கொடுத்த இடத்துக்கு லைன்லேயே சேமாக கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா இது நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கலரும் கொடுக்கலாம், இந்த மாதிரி லைனும் போடலாம். ஸோ இதுதான் கிரிட்ஸ் டிசைன், செக் டிசைன். இதுலேயே நம்மளுக்கு நிறையா இருக்குது. ஸோ இன்னும் ஒரு டிசைன் வந்து போட்டு காமிக்கேன். ஸோ இந்த மாதிரி லைன் போட்டுட்டு இதில் உள்ளக்க நம்ம ஏதாச்சும் ஃப்ளவர் ட்ரா பண்ணுற மாதிரி இங்கே இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஃப்ளவர் ட்ரா பண்ணி இங்கே நல்லா டாட் போட்டிங்க அப்படின்னா இது நல்லாயிருக்கும். இது பெரிய பாக்ஸாக போட்டு நீங்கள் போடுங்க, அப்போ நல்லாயிருக்கும். செக் டிசைன், கிரிட்ஸ் டிசைனில் நம்ம இந்த 3 போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் இதை விட கொஞ்சம் 4 7 எக்ஸ்ட்ரா போடுங்க. ஸோ மேலே வந்து ஃபில்டர் டிசைன் பார்த்தா, இப்போ வந்து கிரிட்ஸு செக் டிசைன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ பார்டர் டிசைன் தான் போட போகிறோம். இந்த பார்டர் டிசைன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த லைனு, ஹம்ஸு, ஸ்பைரல், வெயின் இதை வச்சு தான் மேக்ஸிமம் வரும். ஸோ அது எப்படி போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு திக் லைன் போடணும். திக் லைன் எப்படி போடணும் ஆல்ரெடி சொன்னோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 லைன் வரைஞ்சிட்டு அதில் வந்து சென்டரில் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு திக் லைன் வந்துடும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஹம்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த டிசைன் தான் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வரும். எல்லாத்துக்குமே ஹம்ஸு, ஸ்பைரல் இந்த மாதிரி டிசைன் தான் வரும். ஸோ மறுபடியும் இதுக்கு கீழே இன்னொரு ஹம்ஸ் ட்ரா பண்ணுறோம். இப்போ இதுக்கு கீழே ஒரு லைன் கொடுத்துருங்க. ஸோ இந்த டிசைனுக்காண்டி தான் கொடுக்குறோம். நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஹம்ஸ் ட்ரா பண்ணோம் அப்படின்னா எல்லா இடத்துக்குமே இந்த கீழே லைன் கொடுக்கக்கூடாது. ஸோ ஒவ்வொரு டிசைனுக்கு பார்டர் டிசைனுக்கு வரும், அதனால நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இன்னொரு பார்டர் டிசைன். ஸோ இந்த மாதிரி லைன் போட்டு ஹம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு கீழே நம்ம என்ன டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம்ல வெயின் டிசைன், அதை கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபுல்லுமே இந்த வெயின் டிசைன் கொடுத்துக்கோங்க. இந்த லைன் ஃபுல்லுமே வரணும். பார்டர் டிசைனில் நிறையா டிசைன் இருக்குது. 50 டிசைனுக்கு மேலேயே இருக்கும். ஸோ நான் வந்து சொல்லித்தரதை வச்சு நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நீங்கள் எல்லாம் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா Pinterest ஆப் இருக்குது. அதில் போயிட்டு ஒவ்வொரு டாபிக் போட்டிங்க அப்படின்னா ஃபோட்டோ வரும். நீங்கள் அதை பார்த்து கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்படி வளைவு போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே லைன். அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே கலர் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம 2 பார்டர் டிசைன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து
இன்னொரு பார்டர் டிசைன். ஸோ மேக்ஸிமம் பார்டர் டிசைனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம லைனு ஹம்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லுமே ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்படி கீழே ஒரு இது போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே வந்து ஹார்ட்லேயே ஸ்பைரல் போடுவோம்ல, அது போட போகிறோம். அதை நம்ம இப்படி வரைஞ்சும் போடலாம். இந்த மாதிரி அங்கே முடியுதா, ஸோ இங்கே முடியுதுலேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சும் போடலாம். இன்னொன்று இப்படியும் போடலாம். இந்த மாதிரியும் போடலாம். இந்த மாதிரி போடும்போது நம்ம கரெக்டாக இங்கே வந்து இப்படி சர்க்கிள் மாதிரி கொண்டு வந்து பாருங்கள் கரெக்டாக வருதான்னு. ஸோ இதுலேருந்து சென்டரில் போடணும். இதையே வந்து நம்ம 2 மாடலாக போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிசைன். ஸோ லைன் போட்டுக்கோங்க, அதுக்கு கீழே ஒரு லைன் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இதுக்கு கீழே இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே இந்த டிசைன். ஸோ இங்கே ஒரு லைன் வரைங்க, இங்கே கொஞ்சம் கிராஸாக. ஸோ இந்த டிசைன் போட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம இப்படி அவுட்லைன் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த டிசைன் வந்து லுக்காக தெரியுங்கிறதுக்காண்டி ஃபுல்லுமே இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இது நான் எப்படி போடுறேன் அப்படின்னா இப்படி ஒரு லைன் போடுறோம். ஸோ கிராஸாக இங்கிட்டு ஒன்று, இங்கிட்ட ஒரு கிராஸு, இங்கிட்டு. ஸோ இவ்வளோ தான் இந்த டிசைன், இவ்வளோ தான். ஸோ அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு கீழே ஹம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது ஃபுல்லுமே இங்கேயுமே நம்ம மறுபடியும் ஹம்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்டர் டிசைன். நான் எப்படி போடுறேனோ நீங்களும் அதே மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே லைன் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே டாட் வைக்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே சேமாக வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். ஸோ நான் இங்கே 3 வச்சுருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து 2 இப்படியும் வைக்கலாம், இந்த மாதிரியும் வைக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த டிசைன் முடிஞ்சது. இங்கே மறுபடியுமே நீங்கள் கீழே போட்டு ஹம்ஸ் ட்ரா பண்ணிக்கணும். அவ்வளோ இது மாதிரி ஹம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இப்போதைக்கு 5 பார்டர் டிசைன் பார்த்துருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக இன்னொன்று பார்த்துட்டு நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் போகலாம். ஸோ அவ்வளோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இங்கே வந்து இந்த நம்ம வந்து இந்த ஹம்ஸில் வந்து டாட் வைக்கிறோம். வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம்.
நம்ம வெயின் ட்ரா பண்ணோம்ல, அதுதான் இங்கே வந்து நம்ம உள்ளக்க ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது ஃபுல்லுமே நீங்கள் வந்து வெயின் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். கீழேயுமே நீங்கள் அதே மாதிரி இதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஸோ அதுக்குன்னு பார்டர் டிசைன் வந்து இவ்வளோ தான் இருக்கணும். ஸோ இவ்வளோ தான் இருக்கணும். நீங்கள் பாட்டு இந்த பாக்ஸ் ஃபுல்லுமே ட்ரா பண்ணுறோன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பாக்ஸ் போட்டு ட்ரா பண்ணாங்க, இவ்வளோ தான் இருக்கணும். ஸோ எத்தனை மாடல் வேணாலும் இதில் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம பார்டர் டிசைனில் 6 பார்டர் டிசைன் பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 50 வரையும் இருக்குது. நிறையா பார்டர் டிசைன் இருக்குது. நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா இது பண்ணணும் அப்படின்னா பின்ட்ரெஸ்ட் ஆப்குள்ளே போங்க. ஸோ இதை பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இது பழகிட்டு நெக்ஸ்ட் டிசைன் போடுங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரைடல் பார்டர் தான் போட போகிறோம். ஸோ இது வந்து நம்ம பார்டர் டிசைன் போட்டோம்ல, அதுலேயே பெருசு. நான் கூட உங்களை பெருசாக போடாதீங்க அப்படின்னு சொன்னேன்ல, அந்த பார்டர் வேறு. ஸோ இது வந்து அதே மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம உள்ளக்க வந்து ஃபுல்லாக ஃபில்லிங்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை கொடுக்கலாமா? இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு 4-6 டிசைன் நான் சொல்லித்தரேன். ஸோ இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் இன்னும் நிறையா டிசைன் இருக்குது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் வந்து இப்போ வந்து பேசிக் டு ப்ரைடல் டிசைன் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி நீங்கள் வந்து இந்த பேசிக் டிசைன் எல்லாம் போட்டு நீங்கள் ப்ரைடல் போடலான்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதுலேயே ப்ரோ லெவல் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ரோ லெவல் போடலாம். ஸோ நம்ம வந்து இதுலேயே வந்து ப்ரோ லெவல் கிடையாது, அட்வான்ஸ் லெவல். நம்ம வந்து இதிலே வந்து ப்ரோ லெவல்னால் ஃபிகர் ஒர்க், அந்த ஒர்க் எல்லாமே வந்துடும். அது எல்லாமே நம்ம பெய்டு கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு அந்த அப்கமிங்கில் நம்ம இன்னும் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிடுவோம் கூடிய சீக்கிரம். இப்போதைக்கு நம்ம வந்து பேசிக் டு ப்ரைடல் லெவலுக்கு தான் இந்த கிளாஸ் ஃபுல்லுமே இருக்குது. ஒரு பேசிக்கை வச்சு நம்ம எப்படி ப்ரைடல் போட முடியும் அப்படின்னு. மேக்ஸிமம் அட்வான்ஸ் லெவல் எல்லாமே அவ்வளோவா யாரும் போட மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், போடுவாங்க. ஸோ சில ஆர்டிஸ்ட் வந்து பேசிக் லெவல் வச்சுட்டு அவங்க வந்து நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடித்தளமாக இருக்கிறது தான் இந்த பேசிக் டிசைன். ஸோ ஃபஸ்ட்டு லைன் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே லைன் கொஞ்சம் கரெக்டாக போடுங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. யார் எல்லாமே இந்த கிளாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. அட்வான்ஸ் லெவல் யார் யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் லெவலும் போடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் அந்த பார்ட்ரு போட்டோம்ல, அந்த பார்ட்ரு வந்து நம்ம கொஞ்சம் சிறுசாக போட்டோம். இது வந்து கொஞ்சம் பெருசாக போடணும். இந்த உள்ளக்க இருக்க ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் நமக்கு. ஸோ இந்த ஃபுல்லுமே இதில் கீழே இருக்கிறது வந்து இந்த மாதிரி நம்ம டிசைனால் ஹம்ஸு லைனு அதை வச்சா நம்ம ஃபுல்லுமே கவர் பண்ணிடுவோம். ஸோ சென்டரில் இருக்க டிசைனை நம்ம எப்படி கவர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த சென்டரில் தான் கவர் பண்ணணும். இங்கே ஃபுல்லுமே ஹம்ஸ் ட்ராப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் நான் ட்ராப் பண்ணுறதுக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் வீடியோ வந்து நான் 2.5 hours 3 hours தான் சொல்லியிருந்தேன். எனக்கு அதுக்குள்ளே வருதா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ நான் உங்களுக்கு ஒரு 4-5 டிசைன் மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம்னா இந்த டிசைனு லீஃபு. ஸோ இதுதான் இங்கே போட போகிறோம். சர்க்கிளு லீஃபு. இது நான் முன்னாடி பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதது ஒன்றுமே இல்லை. ஆல்ரெடி முன்னாடி போட்ட டிசைனை அப்படியே வந்து இங்கே வந்து ஒரு டிசைனாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்குள்ளே எல்லாமே கலர் கொடுத்துக்கோங்க, ஃபில்லிங் பண்ணுங்கள், ஓகேவா? அப்போ இந்த டிசைன் வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்டாக நல்லா வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போவோமா? நான் உட்காந்து அதையும் கலர் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா டைம் ஆயிரும். ஸோ அதனால நீங்கள் இந்த மாதிரி டிசைன் கொடுத்து கலர் பண்ணிக்கோங்க. இன்னும் இதுக்கு மேலே நீங்கள் ஒரு லைன் போட்டு ஹம்ஸ் போடனாலும் போடலாம். கிராண்டாக காட்ட வேண்டிய வேலை வந்து உங்கள் வேலை. நாங்கள் வந்து நார்மலாக சொல்லி கொடுத்துருவோம் இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து கிராண்டாக நல்லா கிராண்டாக இருக்கிறது வந்து உங்கள் வேலை தான். ஸோ ஹம்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் என்ன யூஸ் பண்ணுறோம், ஹம்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஹம்ஸும் லைன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது 2 தான் அப்போது முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்படி நினச்சிட்டு அதை நல்லா பழகுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் சும்மா ஏனோ தானே பழகியிருந்தாலும் அப்புறம் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் நல்லா பழகுங்க, அவ்வளோதான். இது வந்து நான் திக் லைன் கொடுத்துருக்கேன்.
இப்போ இதுவரை. இப்போ நம்ம இங்கே வந்து ரோஸ் டிசைன் தான் வரைய போகிறோம். எனக்கு வந்து இந்த ரோஸ் டிசைன் வரைஞ்சி கலர் கொடுக்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இங்கேயுமே ஹம்ஸு. இப்போ இந்த பார்டர் டிசைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா மேலேயும் லைன் போட்டு ஹம்ஸ் இருக்கணும், கீழேயும் லைன் போட்டு ஹம்ஸ் இருக்கணும். இப்போது இங்கே வந்து நம்ம ரோஸ் ட்ரா பண்ணுவோமா, ஒரு ஸ்பைரல் போட போகிறோம். ஸ்பைரல்லேருந்து வளைவாக போட போகிறோம். ஸோ மறுபடியும் இங்கேருந்து வளைவாக போட போகிறோம். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே மறுபடியும் ஏன்னா நம்ம 3 ரோஸ் கொடுத்தோம்னா அது கொஞ்சம் லுக்காக இருக்குங்கிறதுக்காண்டி தான் நம்ம இப்படி போடுறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு ரோஸ் வரைஞ்சிக்கோங்க, இங்கேயுமே ரோஸ் வரைஞ்சிக்கோங்க. நான் உங்களுக்கு வரைகிறேன், ஆனால் கலர் கொடுக்குறது உங்கள் வேலை. இங்கெல்லாம் டைம் இருக்காதுல்ல, அதனால். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள். ஏன்னா நமக்கு ரொம்ப ஸ்பேஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் அது நல்லா இருக்காதுங்கிறனால நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கிற இடத்துல ஃபுல்லுமே என்ன பண்ணணும், நம்ம இந்த டிசைன் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள் டிசைன் போட்டுறணும். ஆனால் முக்கியமாக நீங்கள் அவுட்லைன் கொடுத்து தான் கொடுக்கணும். இங்கே ஃபுல்லுமே இது 2க்குமே கலர் கொடுக்கணும், இது 2க்குமே கலர் கொடுக்கணும். ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஃபுல்லுமே அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக வரும். இப்போ இது நல்லா சிம்பிளாக இருக்குல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஒரு டாட் கொடுத்தாலும் ஓகே தான். மேலேயுமே இப்படி ஒரு டாட் கொடுத்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு நல்லா கிராண்டாக இருக்கிறது வந்து உங்கள் வேலை. ஆல்ரெடி எப்படி கொடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதே மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு டிசைனுமே இப்போ நீங்கள் இந்த டிசைனே எடுத்திங்கன்னா இது இந்த கலர் கொடுத்து ஒன்று போடுங்க, கலர் கொடுக்காமல் போட்டு பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், எது நல்லா இருக்குன்னு பாருங்கள், ஃபில்லிங்ஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி நிறையா நீங்களாகவே க்ரியேட்டிவாக பண்ணுங்கள். ஹம்ஸ் போடுங்க, ஹம்ஸ் கீழே டாட் வைக்கவா, இல்லை வேறு என்ன பண்ண மறுபடியும் ஹம்ஸ் போடவா, ஸோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டிசைன் நீங்களாகவே யோசித்து போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிசைன் பார்ப்போமா. நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒரு 4 டிசைன் மட்டும் சொல்லி கொடுக்கேன். ஸோ லைன் போட்டாச்சு. எல்லாத்துக்குமே இதில் வந்து லைன் தானே போடணும். கீழேயுமே லைன் போட்டுக்கோங்க. யாருக்கு வந்து இந்த மெஹந்தியில் வந்து அட்வான்ஸ் லெவல் வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அட்வான்ஸ் லெவல் வந்து நம்ம இது பண்ணிடுவோம் ஃபுல் வீடியோவாக. அட்வான்ஸ் லெவலில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ட்ரம்ஸு, மேளம், கல்யாணத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்துடும். அந்த மேளம், ட்ரம்ஸ் எல்லாமே வந்துடும். அம்பர்லா, அதுக்கப்புறம் வந்து கப்பிள்ஸ் ரிங்கு, அந்த நாட்டு, கலசம், எலஃபண்ட்டு, பீகாக் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து என்ன வந்துடும், அதில் வந்துடும் அட்வான்ஸ் லெவலில். நம்ம வந்து இந்த 2 hours வீடியோ வந்து பேசிக் மட்டும்தான் நம்ம போட்டுக்கோம். பேசிக் டு ப்ரைடல் நீங்களாகவே ஒரு எப்படி ப்ரைடலுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2.5 hours வந்து நம்ம முடிக்க முடியாது. ஃபுல் மெஹந்தி கோர்ஸையுமே முடிக்கவே முடியாது, வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் இப்போ வந்து நம்ம பேசிக் டு ப்ரைடல். சில பேர் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆர்டிஸ்ட் ஆகணும், நான் எப்படி லேர்ன் பண்ண அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்கள்ல. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் வீடியோ தான் இது. அவங்களுமே வேகமாக கூடிய சீக்கிரம் கற்றுட்டு அவங்களுமே இது பண்ணலாம், லேர்ன் பண்ணிக்கலாங்கிற வீடியோ தான் இது. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க, நான் போடுற மாதிரி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டோமா. இப்போ இந்த ஸ்பேஸில் தான் நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ நீங்களாகவே க்ரியேட்டிவாக ஃபில் பண்ணலாம். இப்போ நான் போடுறத நீங்கள் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களாகவே க்ரியேட்டிவாக ஏதாச்சும் ஒரு டிசைனை வந்து எப்படி போடலாம், இந்த டிசைனில் என்ன பண்ணலாம், முக்கியமாக என்னென்ன தேவை, ஹம்ஸ் தேவை, ஸ்பைரல் தேவை, அதுதான் தேவை. அப்போ நம்ம அதை வச்சு என்ன பண்ணலாம் யோசிங்க. நல்லா யோசித்தாலே நமக்கு நிறையா டிசைன் தெரியும். இப்போது இங்கே வந்து நான் இங்கே ஹம்ஸ் போட்டுக்கலாம். நிறையா டிசைனில் மெஹந்தி நம்மளும் பார்த்துருப்போம்ல, நிறையா ஃபோட்டோ பார்த்துருப்போம். அப்போ அவங்க எப்படியெல்லாம் போடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்க அந்த இடத்துல அங்கே இப்படி போட்டுருந்தாங்கன்னா நம்ம அதே மாதிரி இங்கேயும் போட்டு பார்ப்போம், நம்ம இன்னொரு டிசைன் வேறு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து போட்டால் மட்டும்தான் நமக்கும் க்ரியேட்டிவிட்டி ஆகும். ஸோ இன்னும் நம்ம நிறையா டிசைனை வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த சென்டரில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் லைன் போட்டுக்கிறேன். நான் டியர் ட்ராப்ஸ் தான் போட போகிறேன். எனக்கு டியர் ட்ராப்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டியர் ட்ராப்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துக்குறோம். இங்கே இந்த டியர் ட்ராப்ஸ் மட்டும் கொடுக்குறது வேறு என்ன டிசைன் போடலான்னா 3 லைன் போட்டு நம்ம டாட்டாக வைப்போம்ல,
நம்ம பார்டர் டிசைனில் போட்டோம். ஸோ அந்த மாதிரி கூட போடலாம். நீங்கள் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக அழகாக போடுங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து A4 ஷீட்டில் போடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரஃப் ஷீட் இருந்தது அப்படின்னா அதில் போடுங்க. அதில் போட்டு நீங்களாகவே உங்கள் மிஸ்டேக் கரெக்ஷன் பாருங்கள். தப்பாக போட்டிருக்கீங்களா, கரெக்டாக போட்டிருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாகவே பார்த்துட்டு இது தப்பாக இருக்குது, அப்போ இந்த டிசைன் மறுபடியும் போடணும் போல் அப்படின்னு நினச்சி நீங்களாகவே போட பாருங்கள். இப்போ இங்கே ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இந்த ஒரு சைடு மட்டும் தான் நான் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் அந்த சைடு போட்டுங்க. ஒரு சர்க்கிள் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த டிசைன் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஒரு சர்க்கிள் போட்டு ஹம்ஸாக போட்டு இந்த டிசைனை வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். இல்லை இந்த டிசைன் நல்லா இல்லை அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். செக் டிசைன் கூட இந்த சைடு போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம யோசிக்கணும் எந்த டிசைன் நல்லாயிருக்கு. நீங்களும் நிறையா டிசைன் போட்டு பாருங்கள். இப்போ இதுலேயே நம்ம வந்து ஆல்ரெடி 2 போட்டிருக்கோம், இது 3. இப்போ இந்த 3ஆவதில் நீங்கள் இந்த சைடு இந்த பூ போட்டிருக்கேன்ல அதே இந்த சைடு போட்டு பாருங்கள், அது 3000. நெக்ஸ்ட்டு 4ஆவது டிசைன் இந்த மாதிரி இது போட்டுட்டு இந்த சைட் செக் டிசைன் போட்டு பாருங்கள், அப்போ 4000. நான் சொன்னேன்ல சென்டரில் இந்த மாதிரி லைன் வச்சு 3 லைன் வைங்க. ஸோ இந்த மாதிரி 3 லைன் வச்சு டாட் வச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிக்கணும். ஸோ இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு நீங்களாக யோசித்து நம்ம ஒவ்வொரு டிசைன் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இல்லை நான் ஃபஸ்ட் டைம் தானே பழகிறேன், நான் எப்படி யோசிக்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் நிறையா ஃபோட்டோ ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துருப்பீங்க, மெஹந்தி நிறையா பார்த்துட்டு தான் நீங்கள் மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகணுன்னே வந்திருப்பீங்க. அப்போது இந்த டிசைனெல்லாம் போட்டுட்டு நம்ம இந்த ஃபோட்டோலாம் அங்கே பார்த்தோமே, நிறையா ஆன்லைனில் நம்ம நிறையா பார்டர் டிசைன் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் அதெல்லாமே பார்த்து நம்ம இந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி நீங்களாக யோசித்தா மட்டும்தான் உங்களுக்கும் நிறையா லேர்ன் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா உங்களால் லேர்ன் பண்ண முடியாது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இன்னொரு டிசைன் நம்ம செக் டிசைன் போட்டோம்ல, அதுதான் இப்போ போட போகிறேன். செக் டிசைனை இந்த டிசைன் இதை வந்து நம்ம இங்கே போட போகிறோம். அதை வந்து நம்ம ஷார்ட்டாக சொல்லிடுவோம். அவங்களுக்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். இங்கே வந்து ஹம்ஸ் ட்ரா பண்ணிடுவோம். மெஹந்தி வேறு வர மாட்டேங்குது எனக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வளைவாக போட்டுக்கோங்க. நான் வந்து அந்த செக் டிசைனே நம்ம இந்த மாதிரி ஜிக்ஸாக் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் போல். ஸோ ஜிக்ஸாக்குங்கிறது இப்படி தான் இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஜிக்ஸாக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லுமே போட்டுக்கோங்க. இப்படி கீச்சி போடுறது தான் சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரி. ஸோ ஆனால் பெர்ஃபெக்டாக போட்டுக்கோங்க. நான் இப்படி போடுறேன், நீங்களும் இப்படி போடாதீங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி கிராஸாக இப்படி வந்துடும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி இங்கிட்டும் வந்துடும். இப்போ இது சென்டரில் டாட் வச்சுக்கலாம். நம்ம டாட் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் டாட் வைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நம்ம இது இங்கே வந்து இது வந்து ப்ரைடல் பார்டர் டிசைன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து குட்டியாக. ஸோ இதுவுமே நம்ம இந்த கையில் இங்கே போடுவோம். இந்த பெரிய பார்டரை வந்து இங்கே போட்டுட்டு இந்த குட்டி இதுக்கு முன்னாடி போடணும், அது இங்கே போடுவோம். ஸோ அதுதான் வித்தியாசம். ஸோ இதில் வந்து நான் 4 போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் இன்னும் நிறையா போட்டு நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் போட முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு மண்டலா டிசைன் தான் போட போகிறோம். ஸோ மண்டலா டிசைன் அப்படிங்கிறது நம்ம உள்ளங்கையில் தான் போடுவோம். ஸோ நிறையா பேர் இங்கே மட்டும் டிசைன் போட்டிருப்பாங்கள்ல, பார்த்துருப்பீங்களா? ஸோ அதுதான் மண்டலா டிசைன் நம்ம சொல்லுவோம். அது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் டிசைனில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நான் வந்து உங்களுக்கு இந்த மண்டலா டிசைனில் ஒரே ஒரு டிசைன் மட்டும் தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதை வச்சு நீங்களாகவே எப்படி போடணும் அப்படின்னு தெரிஞ்சல. சர்க்கிள் டிசைன் தான் நம்ம ஸ்பைரல் ஹம்ஸ் அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை நீங்களாகவே படிச்சுக்கலாம். நான் எப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். இது நம்ம உள்ளங்கையில் சென்டரில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து உள்ளங்கையில் சென்டரில் ட்ரா பண்ணுங்கள்.
இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். ஈஸியாக புரியுதா, இல்லை நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ஃபன்னியாக இருக்குது, காமெடியாக நான் எதுவும் காமெடி காட்டலை. ஸோ இருந்தாலும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் சொல்லிட்டு போங்க, சரியாக மறக்காமல். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் அட்வான்ஸ் கிளாஸ் வேணுமோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டால் மட்டும்தான் நான் அட்வான்ஸ் கிளாஸ் போடுவேன். எத்தனை பேர் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மட்டும்தான் நான் போடுவேன். ஸோ இப்போ இதில் சர்க்கிளை க்ளோஸ் பண்ணிக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடியுமே நம்ம மெஹந்தி கிளாஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த கிளாஸில் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம ஒவ்வொன்றா நிறையா டிசைன் போட்டு தான் நம்ம காமிச்சிருக்கோம். இது வந்து ஒரு ஷார்ட்டாக மெஹந்தி ஆர்டிஸ்ட் குயிக்காக ஆகணும் அப்படிங்கிறவங்க சும்மா இந்த ஸ்டெப் ஏதாவது தெரியாமல் இருப்பாங்கள்ல எப்படி போகணுன்னு. ஸோ அவங்களுக்காண்டி இந்த டிசைன் வந்து கொண்டு வந்தோம். நம்ம சரி ஓகே இந்த கிளாஸ் வேணா எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு சர்க்கிள் மேலே இன்னொரு சர்க்கிளை போட்டுக்கோங்க. அதுக்கு வந்து நம்ம பேஸ் வந்து கரெக்டாக சர்க்கிள் போட்டிருந்தோன்னா நம்ம கரெக்டாக போடலாம். அதே தான் நீங்கள் வந்து ஏதாச்சும் வாட்டர் பாட்டில் மூடி சிறுசுருக்குள்ள நம்ம ஜூஸ் கேன் வாங்குவோம்ல, அதுக்குரியதை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த டிசைனை வந்து கொஞ்சம் நம்ம கிராண்டாக ஆக்க போகிறோம். ஸ்பைரல் போட்டு ஹம்ஸு. ஸோ இந்த டிசைன் ஃபுல்லுமே நீங்கள் இப்படி தான் போடணும். நான் இவ்வளோ தூரத்துக்கு தான் போடுவேன், அதுக்கடுத்து நீங்களாக தான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே நம்ம ஆல்ரெடி டியர் ட்ராப்ஸு வெயின் எல்லாம் படித்தோம்ல, அதை தான் இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். 2 வெயின் போட்டுக்கோங்க. 3ஆவது வெயின் இப்படி வரணும். ஸோ எப்படின்னு நான் மறுபடியும் சொல்கிறேன். 2 வெயின் இப்படி போடணும். இப்படி போட்டுட்டு 3ஆவது வெயின் இப்படி சென்டரில் இப்படி வரணும். ஸோ அவ்வளோதான். இந்த டிசைன் வந்து நம்ம வந்து சென்டர் நம்ம உள்ளங்கையில் வந்து கிராண்டாக போடுறதுக்கு மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த டிசைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டுக்கலாம், இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ காமிச்சேன்ல அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ வந்து இந்த ஃபுல் வீடியோ 2 hours கிளாஸில் வந்து ஃபுல்லாக போட முடியாது அப்படிங்கிறனால நான் உங்களுக்கு எப்படியெல்லாம் போடணும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். நம்ம இந்த சர்க்கிள் டிசைனில் வந்து நம்ம கிராண்ட் ஆக்கணும். இன்னொன்று வேணால் நான் உங்களுக்காண்டி போட்டு காமிக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நம்ம வந்து நமக்கு சர்க்கிள் எப்படி போடணுன்னு தெரியும்ல. ஸோ சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே அந்த சர்க்கிளில் வந்து நம்ம லோட்டஸ் இருக்க மாதிரி கூட ட்ரா பண்ணலாம். மண்டலா டிசைன் வந்து இந்த குட்டி அந்த சர்க்கிள்குள்ளே வந்து இந்த ரோஸ் இருக்க மாதிரி நான் உங்களுக்கு குட்டியாக போட்டு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த ரோஸ் இருக்கா, இந்த ரோஸை சுற்றி நம்ம ஒரு வட்டத்தை போடுவோம். மண்டலா டிசைனுங்கிறது சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். உள்ளங்கையில் மட்டும் போடுவாங்கள்ல, அதுதான் நம்ம மண்டலா டிசைன் சொல்லுவோம். இப்போ இதை போட்டோமா, இப்போ நம்ம இதெல்லாம் ஹம்ஸ் ட்ரா பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லுமே நம்ம ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் இந்த டிசைனை வந்து நம்ம மேலே எவ்வளோ டிசைன் கொண்டு போகிறோமோ அதான் வந்து இதோட நிப்பாட்டினாலும் இதுவுமே மண்டலா டிசைன் தான். ஸோ இப்போ வந்து நம்ம இது எவ்வளோ கிராண்டாக கொண்டு போகிறோமோ அவ்வளோ நீட்டாக இருக்கும். அவ்வளோதான் இந்த டிசைன். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை நம்ம ஆல்ரெடி பார்க்கல. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணணும். இதை வந்து நம்ம பெருசாக கையில் வந்து எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு சில இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி லீஃப் டிசைன் போட்டோம்ல அந்த ஃபுல் சர்க்கிள் டிசைனுக்கு. ஸோ இந்த மாதிரி போடப்போம்.
இவ்வளோ தான் இந்த லீஃப் டிசைன். இது ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். இன்னும் வந்து நீங்கள் நிறையா லீஃப் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம 50 days கிளாஸ்லேயே நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ அவ்வளோதான். ஸோ நான் போடுற டிசைனை பார்த்து அப்படியே போடுங்க, இதான் ரொம்ப முக்கியம். இந்த 2 hours வீடியோலாம் ஃபுல்லுமே கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாதுங்கிறனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எது எது இம்பார்ட்டன்ட் அப்படியோ அதை மட்டும் நான் போட்டு வந்திருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் டிசைன் தான். ஸோ நான் இதை 5 விரலில் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே போடுமா. இப்போது இதில் நான் இங்கே எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண செக் டிசைன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் செக் டிசைன் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபுல்லுமே செக் டிசைன். இதுக்கு கீழே நம்ம ஹம்ஸ் யூஸ் பண்ணோம்ல, அந்த ஹம்ஸ் மறுபடியும் ஒரு லைன் போட்டு ஹம்ஸு. ஸோ அவ்வளோதான். இங்கே மறுபடியும் ஸ்பைரல், இங்கேயும் ஸ்பைரல். ஸோ இங்கேயும் ஸ்பைரல் டிசைன். ஸோ அவ்வளோதான். இப்போது இந்த வரல இப்போது 2 லைன் போட்டு அதுக்கு மேலே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஹம்ஸ் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே ஸ்பைரல் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இங்கே கொஞ்சம் லைன் போட்டு இதை முடிச்சுக்கோங்க. இங்கே வந்து நம்ம இந்த லீஃப் டிசைன் தான் போட போகிறோம். போட்டுட்டு இதுக்கு நல்லா அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் கொடுத்துட்டு இங்கே ஃபுல்லுமே வந்து என்ன பண்ணணும், கலர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எல்லாமே நம்ம போட்ட டிசைனில் தான் நம்ம போட போகிறோம். இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேயுமே நீங்கள் ஹம்ஸ் போட்டுக்கலாம். நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரியும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறையா டிசைன் ஆன்லைன்லேயுமே இருக்கும்ல, ஃபோட்டோ பார்த்து நீங்களாவே இன்னும் லேர்ன் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆல்ரெடி ஈஸியான டிசைன். இங்கே மெஹந்தியில் வந்து ஈஸின்னு நினச்சா மட்டும்தான் எல்லா டிசைனுமே ஈஸி. ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு பேசிக்கே நீங்கள் அப்படி நினச்சிங்க அப்படின்னா எல்லாமே அப்புறம் உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து சிம்பிளாக போடுவோமா. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. லைனு ஹம்ஸு. ஸோ மறுபடியும் லைனு ஹம்ஸு. ஸோ இங்கேயுமே லைனு ஹம்ஸு. ஸோ இது ஃபுல்லுமே நம்ம இப்படி தான் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போது இந்த சைடு கை இப்படி கொஞ்சம் நகண்டு இருக்கிறதுனால இங்கே நம்ம போட முடியாதுண்ணா. இருந்தாலுமே சரி ஒரு டிசைன் போடுமா அப்படின்னு போட்டு காமிக்கிறேன். சிம்பிளான டிசைன் தான். இந்த சைடு லோட்டஸ் டிசைன் போடுவோம். ஸோ இந்த மாதிரி லோட்டஸ் போட்டுக்கோங்க. இந்த லோட்டஸ் வந்து நீங்கள் இங்கே மேலே போடுங்க. போட்டுட்டு கீழே இந்த மாதிரி லைன் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ டாட் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள் டிசைன் இது முடிஞ்சு. அவ்வளோதான் ஃபிங்கர் டிசைன். இன்னும் நிறையா ஃபிங்கர் டிசைன் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் 5 சொல்லி கொடுத்துருக்கேன்.
ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் அப் டிசைன் நம்ம கையில் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல. இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து போடுவோம்ல, அந்த டிசைன் தான் இப்போ. அதான் வந்து ஸ்டார்ட் அப். நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேருந்து. ஸோ மெஹந்தி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ உள்ளங்கையிலேருந்து நம்ம போட போகிறோன்னா இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம இங்கேருந்து ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். உடனே நான் இங்கே போயிடக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இதில் நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு 4 டிசைன் மட்டும் நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழேயுமே இன்னொரு லைன். அதுக்கு கீழே இன்னொரு லைன். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஹம்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. முக்கியமாக மெஹந்தியில் வந்து எல்லாம் என்ன முக்கியம் அப்படின்னா லைனு ஹம்ஸு மட்டும்தான் நம்ம எல்லா இடத்துலையுமே போட்டுகிட்டே இருப்போம். அதை வச்சு தான் நம்ம ஒரு ஃபிகராக இருந்தாலுமே ஃபிகர் ஒர்க்குமே நம்ம போட போகிறோம் தவிர மற்றபடி எதுவும் நம்ம போட போகிறதில்ல. ஸோ லைன் போட்டுக்கிட்டிங்களா? இப்போது இங்கேருந்து ஒரு டிசைன். இந்த மாதிரி கோபுரம் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு மேலேயுமே இந்த டிசைன். ஸோ அதுக்கு மேலே இன்னொரு லைன். ஸோ இப்போ இந்த 3வது லைன் வரைஞ்சிருக்கேன்ல, இதில் வந்து நான் ஹம்ஸ் ட்ரா பண்ணி டிசைன் கொடுக்குறேன். உள்ளக்க நான் என்ன டிசைன் கொடுக்குறேன்னா லோட்டஸ் நான் கொடுக்க போகிறேன். அது ஃபுல்லாக வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த டிசைன் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் 4 ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து போட போகிறேன். ஸோ இது 4யுமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த 4 டிசைனுமே நீங்களாக க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணி இன்னும் வேறு டிசைன் போடலாம். ஸோ உங்களுக்கு இந்த 4யுமே நீங்கள் கண்டிப்பாக போட்டுட்டு அதுக்கப்புறம் 5வது 6வதுலாம் வேறு டிசைன் போட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த சைடுமே போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இங்கேயுமே நீங்கள் வந்து இந்த டிசைன் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது சென்டரில் நான் என்ன போகிறேன்னா நான் லோட்டஸ் டிசைன் தான் போட போகிறேன். ஸோ லோட்டஸ் டிசைன் வந்து உங்களுக்கு இனிமேல் தான் வரும். ஸோ இப்போதைக்கு நான் இந்த டிசைனில் அதான் ஃபில் பண்ணணுங்கிறதுக்காண்டி நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லோட்டஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி டிசைன் பார்த்தோம்ல இந்த லீஃப் டிசைன், அது நெக்ஸ்ட்டு இந்த இதில் வந்து நீங்கள் டாட் வச்சுக்கோங்க. அந்த டிசைன் வந்து கொஞ்சம் லுக்காக தெரியும், நல்லாயிருக்கும். அதனால நீங்கள் வந்து இதில் வந்து டாட் வச்சுட்டு போடுங்க. டாட் வச்சுக்கோங்க இதில் ஃபுல்லுமே. நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லுமே நான் ஃபில் பண்ண போகிறேன். எப்படின்னா ஒரு லோட்டஸ் போட்டுட்டேன். இப்போது நான் இந்த லீஃபாலேயோ இந்த சர்க்கிள் போட்டோ நான் இந்த டிசைனை எல்லாமே என்ன பண்ண போகிறேன், ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக வந்து எல்லாத்துக்கும் கலர் கொடுத்துக்கணும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்குன்னு தெரியும். இப்போ இதுக்கு எல்லாமே நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கலர் கொடுக்க போகிறோம். நான் வந்து இந்த பாதிக்கு மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்து காமிக்கிறேன். அவுட்லைன் சர்க்கிளாக இருந்தாலுமே அவுட்லைன் கொடுக்கணும். இங்கேயுமே கடைசியுமே அவுட்லைன் கொடுக்கணும். லைனுமே அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ ஒன்று விடாமல் எல்லாமே அவுட்லைன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், போட முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ முடிஞ்சது. இங்கேயுமே அவுட்லைன். அவ்வளோதான், ஃபினிஷ்ட். அவ்வளோதான். இது ஃபுல்லுமே நீங்கள் அவுட்லைன் கொடுங்க. நீங்கள் இந்த லீஃப் அதிகமாக கொடுக்கலாம். அங்கே வந்து இந்த லீஃபில் இந்த டிசைனுமே கொடுக்கலாம். ஸோ ஓனாக நீங்கள் நல்லா க்ரியேட்டிவிட்டி கொடுத்து நிறையா டிசைன் போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து மெஹந்தி நல்லா போட முடியும். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாமா?
சாரி, நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப்பில் 2-3 டிசைனாச்சு, 2-3 டிசைன் போடுறேன், 4ங்கிறப்போ ரொம்ப வந்துடும். ஸோ இந்த டிசைன் போட்டுட்டு இங்கே வந்து நான் வந்து ஒரு பீகாக் டிசைன், ஓகேவா? பீகாக் வந்து இப்படி ஸோ இப்போ இங்கே இருந்து அது வந்து இங்கே இப்படி வரும், அவ்வளோதான். இப்போ வந்து இதை வந்து பீகாக்கா இப்படி மாற்றிட்டு, ஸோ அவ்வளோதான். இப்போது இந்த உள்ளக்கெல்லாமே டிசைன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம வந்து ஹம்ஸு அதுதான் கொடுக்க போகிறோம். ஸோ நான் எப்படி கொடுக்கேன்னு பார்த்து நீங்கள் அதே மாதிரியே கொடுங்க. ஏன்னா இன்னும் நமக்கு பேசிக்லேயே அரபிக் டிசைன் இருக்குது, ப்ரைடலுக்கு எப்படி போடணுன்னு சொல்லிட்டு அது காமிக்கணும், ஃப்ளவர் ரோசஸ் எல்லாமே நிறையா இன்னும் இருக்குது. ஸோ இப்போ இந்த டிசைன்லேயே நம்ம போட போகிறோம். இப்போ இதை இன்னும் நம்ம எப்படி அழகாக்க, எந்தெந்த டிசைன் போட்டாலுமே அது நம்ம எப்படி கிராண்டாக்க அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் அது எப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். இப்போ இங்கேருந்து இந்த லீஃப் மாதிரி இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க. இதில் இப்போ கலர் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த டிசைனை நம்ம கொஞ்சம் கிராண்ட் ஆக்கணுங்கிறதுக்காண்டி நான் இங்கே ஹம்ஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த பீகாக்குள்ளுமே மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச அந்த ஹம்ஸ், அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு மாங்காய் மாடல் வர மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த டிசைன் இதை ஒட்டி வரணும். இப்போது இதிலிருந்து இந்த மாதிரி லைன் போட்டு டாட் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி இந்த டிசைனை வந்து நம்ம கரெக்டாக நீங்கள் கொண்டு போய்க்கோங்க. ஆல்ரெடி நம்ம போட்ட டிசைன் தான் ஃபில் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் இங்கேயுமே ஃபில் பண்ண போகிறோம். பேசிக்காக நீங்கள் மெஹந்தியில் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு லைன் எப்படி போடுறது, ஒரு ஸ்பைரல் எப்படி போடுறது, ஹம்ஸ் எப்படி போடுறது, இது மட்டுமே தெரிஞ்சாலே நம்ம வந்து மெஹந்தி ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஹம்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. 6:30க்கு நான் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், ஜனவரி 1 இன்னைக்கு. ஸோ பட் இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணதே வந்து 4 மணிக்கு தான் ரெக்கார்ட் பண்ணவே ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இது கீழேயுமே நீங்கள் ஒரு லைன் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஜனவரி 1 2026 இன்றைக்கி 2 hours வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு நான் வந்து அன்லிமிட்டட் நெட்டு தான் வாங்கினேன். நான் வந்து ஏர்டெல் வச்சுருக்கேன், அதுக்கு வந்து நான் அன்லிமிட்டட் நெட்டு தான் வாங்கினேன். நான் என்ன பண்ணிட்டேன், ஈவினிங் தானே வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருந்தேன். சாரி, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மார்னிங் வேறு ஏதாச்சும் டவுன்லோட் பண்ண வேண்டியதாக டவுன்லோட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எனக்கு தேவையானது எல்லாமே டவுன்லோட் பண்ணேன். ஆல்ரெடி 23 GB ஆயிடுச்சு. ஆல்ரெடி மார்னிங் வர 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போ 23 GB ஆயிடுச்சு. என்ன நடந்தது அப்படின்னா, 23 GB ஆயிடுச்சு. மதியம் 4 மணிக்கு எனக்கு நெட்டே வரல. என்னன்னு பார்த்தா ஏர்டெல் ஆப்பில் போய் பார்க்க 20 GB தான் யூஸ் பண்ண முடியும், அன்லிமிட்டட் நெட்டுன்னு சொல்லிட்டு அவங்க 20 GB தான் யூஸ் பண்ண முடியும்னு வேறு போட்டிருக்காங்க. நான் ஜிபேயில் பார்த்தனால மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது அன்லிமிட்டட் நெட்டு போல் நம்ம எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஹாட்ஸ்பாட்டெலாம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது இன்றைக்கி நாளே ஏமாந்துட்டோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஏமாந்துடாதீங்க, அன்லிமிட்டட் நெட்டு போடுறேன் சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். இது வந்து நம்ம கிராஸாக போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க. இதே மாதிரி மறுபடியும் நம்ம மேலே போட்டோம்ல, இந்த லோட்டஸ்க்கு இந்த லைனாக போட்டோம்ல, அதே மாதிரி இங்கேயுமே நீங்கள் 3 போட்டுட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு இதுக்கு மட்டும் உங்களுக்கு சொல்லி தரேன், நீங்கள் வந்து அந்த சைடு நீங்களாகவே போட்டுக்கோங்க.
இந்த மாதிரி போட்டுட்டு இதில் வந்து நான் ஹம்ஸ் போடுறேன். ஹம்ஸ் போட்டுட்டு இங்கே வந்து ஸ்பைரல் ஒர்க்கு போட்டுட்டு ஃபுல்லுமே இந்த ஸ்பைரல் ஒர்க்கு ஹம்ஸு போட்டிங்கன்னா இந்த டிசைன் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து ஒரு ஸ்பைரல் டிசைன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் தான் போட போகிறோம். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஃப்ளவர் ஃபுல்லுமே கொடுத்துக்கோங்க. இதுவே கலர் கொடுக்கறது தான், மேக்ஸிமம் வந்து ஃபில்லிங் தான் வருது. ஸோ இதில் இந்த லீஃப் வரணும். நீங்கள் இந்த 2 hours கிளாஸை பார்த்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு டிசைன் புரியலை அப்படின்னா நம்ம 39 classes ஆல்ரெடி போட்டிருக்கோம் மெஹந்திக்குன்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஒவ்வொரு டிசைன்லேயுமே ஒவ்வொரு டிசைன் தனியாக வீடியோ நிறையா டிசைன் போட்டிருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நம்ம 50 days கிளாஸ் போட்டிருக்கோம், அதை கூட நீங்கள் பாருங்கள். 50 days கிளாஸ்லாம் உங்களுக்கு இன்னும் நல்லா கிராண்டாக நிறையா டிசைன் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான். நான் இங்கே ஃபுல்லுமே இந்த ரோஸ் டிசைன் தான் நான் கொடுக்குறேன். மறக்காமல் கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அட்வான்ஸ் கிளாஸ் யார் யாருக்கு வேணும்னு சொல்லுங்கள். அட்வான்ஸ் கிளாஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடியே நான் வந்து இன்றைக்கி ஜனவரி 1 இன்றைக்கி வீடியோ போடுறேன்னா இன்றைக்கி தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன் வீடியோ ஜனவரி. ஸோ அட்வான்ஸ் கிளாஸ்க்கு நான் அப்படி பண்ணாமல் உங்களுக்கு வந்து முன்னாடியே பண்ணி டிசைன் எல்லாம் நல்லா இன்னும் இது ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணுறேன். இப்போ இங்கே ஆஃப் தான் ஃபில் பண்ணியிருக்கேன், இங்கே ஒன்றுமே ஃபில் பண்ணல. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஃபுல்லாக ஃபில் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஸ்டார்ட் அப் டிசைன். ஸ்டார்ட் அப் டிசைனாக நம்ம கையில் ஸ்டார்டிங் போடுறது ஒன்றுமே இல்லை, நமக்கு தெரிஞ்ச டிசைன் தான். ரோஸ் டிசைன் போடலாம், இந்த ஸ்டார்டிங்கில் ஃப்ளவர் டிசைன் போடலாம். ஸோ இல்லைனா சும்மா அந்த எலஃபண்ட் டிசைன் எல்லாம் போட்டிருக்காங்களே அது எல்லாமே நமக்கு வந்து அட்வான்ஸ் கிளாஸில் வந்துடும். ஸோ நான் உங்களுக்கு இப்படி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எலஃபண்ட் டிசைன் ஒன்றுமே இல்லை, இந்த யூ மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி தான் வரும். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ டிசைன் தான் யூ மாதிரி போட்டு வரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அட்வான்ஸ் கிளாஸ் போடுறேன். ஸோ நான் இப்போ வந்து மேங்கோ டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 2-3 டாபிக் மட்டும்தான் இருக்கும். ஸோ மேங்கோ டிசைன் பார்க்கலாமா? மறக்காமல் நீங்கள் கிளாஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் வந்து ப்ரோ கிளாஸ் எல்லாம் போட முடியும். ப்ரோ கிளாஸ் வேணும் அப்படின்னு யாராச்சும் நினச்சிங்க அப்படின்னா அட்வான்ஸ் கிளாஸ் யாராச்சும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் அட்வான்ஸ் கிளாஸ் அப்படின்னு போடுங்க. அப்போ தான் நான் வந்து அட்வான்ஸ் கிளாஸ் போட முடியும். இன்னும் கிளாஸ் அப்படின்னு நினச்சோம்னா இந்த கிளாஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம அரை மணி நேரம் எடுக்கலாம். ஸோ அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளால் இப்போ டைம் இல்லை, 2 hours கிளாஸுங்கிறப்போ நம்ம அதுக்கு தக்கன தான் எடுக்க முடியும். நம்மளே தனித்தனியாக ஒவ்வொரு கிளாஸையுமே தனியாக போடுறோம். இப்போ மாங்காய் டிசைன் போடலாம். ஸோ பாருங்கள், இதை தான் நம்ம வந்து மேங்கோ டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். இப்போ இதுலேயே இப்படி போட்டு ஒரு லைன் போடுறீங்களா, இதை நம்ம வந்து இப்படி போடுவோம். இதை வந்து நம்ம பீகாக்குன்னு கூட சொல்லுவோம். இது ஏன் அப்படியே இன்னொரு லைனாக வந்தது அப்படின்னா மேங்கோ டிசைன். அவ்வளோதான், இவ்வளோதான். இதில் வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், டிசைன் வந்து ஃபில் பண்ணணும். இது வந்து நம்ம மேக்ஸிமம் அரபிக் டிசைனில் நிறையா யூஸ் பண்ணுவோம் இந்த டிசைன். இப்போ இது உள்ளே ஃபில் பண்ணலாமா? ஹம்ஸ் தான் போட போகிறேன். நீங்கள் நினைப்பீங்க என்ன ஹம்ஸாக போட்டுட்ருக்கீங்கன்னு. வேறு டிசைனே இல்லை மெஹந்தியில். ஃபுல்லுமே ஹம்ஸை வச்சு தான் எல்லாமே. ஹம்ஸு, ஸ்பைரலு, வெயின், ஏன்னா பேசிக்காக அதுதான். அது இருந்தால் தான் நம்ம போடவே முடியும். அப்போ இந்த ஃபிகர் டிசைன் எல்லாம் போட மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிகர் டிசைனுங்கிறது ப்ரோ லெவலுக்கு வந்துடும். நம்ம வந்து இன்றைக்கி பேசிக் மட்டும் தானே சொல்லித்தரோம். ஸோ இங்கேயுமே நீங்கள் ஹம்ஸ் போட்டுக்கலாம், ஸ்பேஸ் அதுக்கடுத்து.
நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம நிறையா டிசைன் மேங்கோவில் போடுவாங்க, நீங்களும் கற்றுக்கலாம்ல. ஸோ இப்படி போட்டுக்கோங்க. நான் எப்படி போடுறேன்னா அதே மாதிரி போடுங்க. உங்களுக்கு போட தெரில அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இல்லைனா பென்சில்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி பாருங்கள். நான் வந்து 6:30க்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் வீடியோ தான் இப்போ தான் எடுத்துகிட்டே இருக்கேன். வேலை கொஞ்சம் நேற்றுலேருந்து ஹெவி ஒர்க். ஸோ இங்கே வந்து ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ இதேமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டிசைன் இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இங்கே நம்ம போட்டுக்கலாம், இதையே நீங்கள் இப்படி கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு நான் ஒரு டிசைன் எப்படி போடணும் அப்படின்னு தான் நான் சொல்லித்தரேன். நீங்களா ஓன் க்ரியேட்டிவிட்டி கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள், அப்போ நல்லா வந்துடும். ஸோ இங்கே வந்து ஹம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், உள்ளக்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க, ஹம்ஸும் ட்ரா பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதே நம்ம வந்து இந்த சைடு போட போகிறோம், சைடு போட போகிறோம். ஸோ அது அவ்வளோதான் இந்த டிசைன். இப்போ நம்ம வந்து ஃப்ளவர் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு ஒரு 3 ஃப்ளவர் மட்டும் நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து லோட்டஸ். ஸோ லோட்டஸ்லேயே இன்னும் நிறைய மாடல் இருக்குது. நீங்கள் வந்து நம்ம 39 கிளாஸஸ்லாம் நம்ம போட்டிருப்போம். ஸோ அதையுமே பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ அவ்வளோதான். இப்போ இதுக்கு கீழே ஒரு டிசைன் லோட்டஸ் தான். நம்ம இது மட்டும் போட்டு கீழே வந்து இந்த லைன் மாதிரி போட்டு நிறையா இடத்துல நம்ம நிறையா டிசைனில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளவர் போடலாமா? ஸோ ஃப்ளவர்லேயே நம்ம ஆல்ரெடி ஒன்று போட்டோம்ல, நிறையா டிசைன் வந்து இதுக்கு முன்னாடியுமே போட்டோம். இது வந்து நம்ம ஹம்ஸ் போட்டு போட போகிறோம். ஸோ இந்த ஹம்ஸ் டிசைன் போட்டு ஃப்ளவர் இருக்கும், அது நல்லா இருக்கும். லாஸ்ட்டாக லுக் பார்த்திங்கன்னா நீங்கள் 3-4 ஹம்ஸ் இது மேலே போடுவீங்க, அப்போ உங்களுக்கு அது நல்லா அவுட்லைன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லுமே போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இதுக்கு மேலே அவுட்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃப்ளவர் டிசைனாக வரும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இந்த ஃப்ளவரு இதுக்கு மேலே நம்ம ஹம்ஸ் போட்டு கூட இந்த டிசைன் போடலாம். நெக்ஸ்ட்டு இது கூடயே ஒரு 3-4 ஃப்ளவர் வச்சு போட்டிங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும்.
நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இது வந்து சி தான், சி மாடல்லே கொஞ்சம் பட்டையாக போடுவோம்ல அது. ஸோ இந்த ஃப்ளவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ளவர்னாலே நல்லா தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் 3-4 தடவை இதுக்கு மேலே கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இது நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், 4 ஃப்ளவர் வந்து நான் சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதையே இப்போ இது பக்கத்தில் இன்னொன்று போடுங்க, அதுக்கு கீழே இதே ஒன்று போட்டு கிராண்ட் லுக்காக கொண்டு வரலாம். ஸோ அதே மாதிரி இதையுமே கொண்டு வரலாம், இதுலேயுமே மறுபடியும் இது பக்கத்தில் போட்டு அந்த மாதிரி நிறைய கிராண்டாக கொண்டு வரலாம். இது கூடயே நீங்கள் வந்து இந்த மாதிரி லீஃபு, ஸோ நம்ம போட்டுக்கலாம் ஆல்ரெடி இந்த லைனு இந்த மாதிரிலாம் போட்டு ஒவ்வொரு டிசைனையுமே வந்து கிராண்டாக்குறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே இப்படி போடுங்க. இது 3 போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து லீஃப் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஃப்ளவர் டிசைன் முடிஞ்சு. இது போல் தான், இதையே நீங்கள் கொஞ்சம் கிராண்ட் ஆக்குங்க. இதுக்குரிய வீடியோலாம் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 39 கிளாஸில் போட்டிருப்போம், அதை கொஞ்சம் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு சிம்பிளாக உடனே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் உடனே இப்போ நான் எனக்கு நாளைக்கே மெஹந்தி போடணும், இன்னும் 1 வீக்கில் நானே எனக்கு மெஹந்தி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொண்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் எல்லாம் ஈஸியாக இருக்கும். தெரியாதவங்களுக்கு, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மெஹந்தி போடுறவங்களுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இந்த 4 ஃப்ளவர்ஸு இன்னும் நான் நிறையா லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல்லே நம்ம போட்டிருப்போம் 39 கிளாஸஸ், அதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அரபிக் டிசைன் தான் போட போகிறோம். அரபிக் டிசைனுங்கிறது நம்ம இங்கேருந்து ஷார்ட்டாக ரொம்ப கம்மியாக போடுறது தான் வந்து அரபிக் டிசைன். ஸோ நான் இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். அது வந்து அரபிக் டிசைனுங்கிறது நம்ம கொண்டு போய் ஒரே ஒரு விரலில் போடுறது தான் அரபிக் டிசைன். நம்ம இதில் வந்து மாங்காய் மாடல் அந்த ஃப்ளவர் அதுதான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கேருந்து தான் நான் போட போகிறேன். நான் ஹேண்ட் வந்து ரைட் ஹேண்ட் ஹை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம போடும்போது நம்ம லெஃப்ட் ஹேண்டில் தான் போடுவோம். ஸோ அதனால் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட்லனா நமக்கு இங்கே வரும். ஸோ ஹம்ஸ் 2 தடவை போட்டிருக்கேன். இப்போது இங்கேருந்து நம்ம இந்த கைக்கு தான் கொண்டு போகிறோம், ஓகேவா? இந்த பெருவிரலுக்கு பக்கத்தில் இருக்க கைக்கு. ஸோ நான் தான் சொன்னேன் நிறையா இடத்துல அரபிக் ஒர்க்கில் அரபிக் டிசைனில் வந்து நம்ம இந்த மாங்காய் மாடல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான். இப்போ இது உள்ளக்க நம்மளாக ஒரு டிசைன் கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ அரபிக் மாடல் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இதை ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம போட்டுடலாம், வேகமாக குயிக்காக முடிஞ்சிடும் இந்த டிசைன். ஸோ இந்த மாதிரி ஹம்ஸ் உள்ளக்க ஸ்பைரல் அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் ஹம்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை இன்னொரு லைன் போட்டு ஹம்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ அரபிக் டிசைனுக்கு அடுத்து நம்ம ப்ரைடல் ஒர்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல எல்லா நார்மல் டிசைனை வச்சு தான். ஸோ இப்போது நீங்கள் இங்கே பெரிய ஒரு ஸ்பைரல் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது தானே, எல்லாமே குட்டி குட்டியாக உள்ளது தான். 5 மினிட்ஸில் நீங்கள் ஒர்க் முடிச்சிடலாம். இப்போ இங்கே நீங்கள் மறுபடியும் குட்டியாக போடலாம். இங்கே ஒரு ஸ்பைரல் போட்டு இப்படி முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே இந்த சைடு நம்ம அந்த சைடு போட்டோம்ல, இந்த சைடு. ஸோ மறுபடியும் அந்த சைடு. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து அரபிக் டிசைன். சிம்பிளாகவே ஒர்க் முடிஞ்சிடும் ரொம்பவே. இப்போ ஒரு சைடு ஒரு விரலுக்கு போட போகிறது தான் அரபிக் டிசைன். இவ்வளோ தான் இந்த ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் லெவல் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம இப்போ ப்ரைடலுக்கு எப்படி போடணுன்னு சொல்லி நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரைடலுக்கு எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறது தான் இது காமிக்க போகிறேன்.
இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு என்கிட்ட இருக்குது. நம்ம போட போகிறது நமக்கே நம்ம போட்டாலுமே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் போடுவோம். ஸோ அப்போ நம்ம இங்கேருந்து நான் என்ன டிசைன் போடுறேனோ அதை நீங்கள் இந்த கையில் அப்படியே போடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த கையில் லைன் இருக்கா, எப்படின்னா நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு லைன் போடுங்க. ஓகேவா? ஏன்னா அது பின்னாடி கைக்கு போகக்கூடாது. அதனால நம்ம லைன் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். நான் எப்படி இந்த டிசைன் போடுறேனோ அதே மாதிரி நீங்களுமே போட்டு பாருங்கள். இப்போது நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் அப் டிசைன் போட்டோமா, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம ஸ்டார்ட் அப் டிசைன் போட்டோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ இது சின்ன கைங்கிறனால நம்ம குட்டியாக போட போகிறோம். ஸோ ஹம்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் அப் டிசைன் என்ன போட்டோம், ஸோ நான் இங்கே என்ன போடுறேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அங்கே போட்ட டிசைனை தான் நம்ம இங்கே போட போகிறேன். ஏன்னா நம்ம போட்ட டிசைனை நான் அப்ளை பண்ணி காமிச்சா தானே உங்களுக்கு புரியும். அதனால் ஸோ நம்ம கை கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது கொஞ்சம் கை சிறுசாக இருக்கனால நம்ம இந்த மாதிரி குட்டியாக போட்டுக்கிறேன். ஸோ இது உள்ளக்க வந்து லோட்டஸ் கொடுத்துக்கிறேன். லோட்டஸ் கொடுத்து நம்ம இந்த டிசைன் ஃபுல்லுமே கவர் தானே பண்ணணும். அதனால் ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு அவுட்லைன் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நம்ம கைக்கு போடும் போது நமக்கு எல்லா டிசைனுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இப்போ நான் கைக்கு போடுறேன் அப்படின்னா கை பெருசுங்கிறதுனால எல்லா டிசைனுமே பெருசாக வரும். ஸோ இந்த கை ஃபுல்லுமே நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். கொஞ்சம் அழிஞ்சிடுச்சு, சரி ஓகே பரவாயில்ல. இப்போது நான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்ம அரபிக் டிசைன்னா நம்ம ஒரு ஃபிங்கருக்கு மட்டும்தான் நம்ம போடுவோம். ரொம்பவே ஸ்பேஸ் இங்கே எல்லாமே கொஞ்சம் இடம் இருக்கும். ஆனால் நம்ம ப்ரைடலுக்கு வந்து இடம் இருக்காது. நம்ம ஃபுல்லுமே என்ன பண்ணிடுவோம்னா கவர் பண்ணிடுவோம். நீங்கள் ஃபுல் டிசைனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே கவர் பண்ணிடணும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கூட ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து இப்போ ஸ்பைரல் டிசைன்லேயே நம்ம ஹம்ஸ் போட்டு ட்ரா பண்ண போகிறேன். நம்ம இந்த டிசைன் எல்லாமே ஃபில்டர்ஸ்னு ஒரு டாபிக் பார்த்தோமா, அதில் வரும். ஃபுல்லுமே கவர் பண்ணுறதுல. ஸோ ஒரு இடத்துல கூட நம்ம ஸ்பேஸ் விடவே கூடாது. எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து கவர் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கா, ஸ்பைரலில் போட்டுறணும், அவ்வளோதான். இப்போது நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் ஸோ அவ்வளோதான். இங்கேயுமே இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க.
நம்ம வந்து அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் கூட விடக்கூடாது, எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து மெஹந்தி வந்து ஃபில் பண்ணிக்கணும். அதுதான் ப்ரைடல் டிசைன். ஸோ அவ்வளோதான். இங்கேயுமே இந்த டிசைன் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து செக் டிசைன். இந்த டிசைன் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அங்கே வந்து டாட் வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம், வேறு டிசைன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். நான் இங்கே வந்து நான் ஸ்பைரல் போட்டு இந்த டிசைனை இன்னும் கொஞ்சம் கிராண்டாக காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே இதே மாதிரி கொஞ்சம் இங்கே வந்து வெறும் ஸ்பைரலை மட்டும் நம்ம இப்படி ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இங்கே அதே மாதிரி ஹம்ஸ். ஸோ அவ்வளோதான். நம்ம அரபிக் டிசைன் போடும்போது நமக்கு கேப் நிறையா இருந்திருக்கும். ஸோ இப்போ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃபுல்லுமே இங்கே வந்து கொடுத்துட்டோம், டிசைன் கவர் பண்ணிட்டோங்கிறனால. ஸோ அவ்வளோதான். இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு டிசைன் ஃபில் பண்ணிக்கலாம். இங்கேயுமே ஸ்பைரல் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இன்னும் நம்ம ஃபிங்கர் டிசைனுக்கு மட்டும்தான் போட போகிறோம். ஸோ இங்கே ஃபுல்லுமே நம்ம இந்த மாதிரி கலர் பண்ணிக்கலாம் மெஹந்திக்கு. ஸோ நெக்ஸ்ட் இங்கேயும் ஃபில் பண்ணிக்கோங்க. இன்னும் அதை அப்லோட் பண்ணணும். ஸோ இங்கே இந்த ஃபிங்கரில் நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஃபிங்கர் டிசைன் போட்டிருந்தோம்ல, ஸோ அந்த டிசைனை ஃபுல்லுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் இது ரெண்டுக்குமே. இப்போ இதுக்கு வந்து நான் சும்மா நம்ம வெயின் டிசைன் போட்டிருந்தோம்ல அதை போடுறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் கிராண்டாக போடுங்க. இந்த டிசைன் எல்லாம் சின்ன பிள்ளைங்க போடுறதுக்கு அரபிக் டிசைனுக்கு போடலாம். ஸோ இந்த டிசைனுக்கு போட வேண்டாம். இப்போ இங்கே ஃபுல்லுமே நம்ம ஸ்பைரல் வச்சு ஹம்ஸ் டிசைன் தான் ஃபில் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதுதான் ப்ரைடல் டிசைன் முடிஞ்சிருச்சு. இதை வந்து நீங்கள் பேப்பரில் உங்கள் கையை ட்ரா பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் மெஹந்தி போட்டு பாருங்கள். ஸோ இந்த 2 hours கிளாஸில் ஒரு பேசிக்லேருந்து எப்படி நம்ம ப்ரைடல் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாருமே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு யாருக்கெல்லாம் அட்வான்ஸ் கிளாஸ் வேணுமோ அவங்க வந்து அட்வான்ஸ் கிளாஸ்ன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.